இன்னைக்கு வந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுனா என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். ಈ ದಿನ ನಾವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ನಾವು ಮಹಿಮೆಯಿಂದ ಇರುವಂತದ್ದು மகிமை ಹೇಗೆ, இல்ல, மகிழ்ச்சி, சந்தோஷம். ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ಹೇಗೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು சோ ಕಲಿತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಿದೆ. ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஜெபிப்போம். ಒಂದು பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். ಫಿಲಿಪಿ 4:4 ವಚನವನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ, ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂದು ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பதுனா என்ன அப்படின்றத ஆண்டவரே நீர் எங்களுக்கு கத்துக் கொடுங்க. ஆண்டவரே, உலக கொடுக்கும் சந்தோஷம் அல்ல, ஆண்டவரே உம்மிலே சந்தோஷமா இருப்பதுனா என்ன அப்படின்றதை நாங்கள் கத்துக்கொள்ளும்படி அப்பா ஆவியானவரே நீரே எங்களுக்கு அன்று வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட பேசுங்க. உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய பிலிப்பியர் புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும்போது அன்றைய இந்த புஸ்தகத்திலிருந்து சில வசனங்கள் அன்றைய எங்க வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்க, எங்க குடும்பங்களை அது கெட்டும்படி, எங்க வாழ்க்கையை கெட்டும்படி அப்பா நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மனுஷனுடைய சரித்திரையில நம்ம பார்க்கும்போது, சரித்திரத்துல 6000 வருஷம் இருக்கலாம், 7000 வருஷம் மனுஷன் உயிரோட மனுஷனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கலாம். ಮನುಷ್ಯನ ಒಂದು ಚರಿತ್ರೆನ ನಾವು ಬರಿಬಹುದು. ಅವನು ಸುಮಾರು ಒಂದು 7,000 ವರ್ಷ ಆ, சரித்திர இது. ಒಂದು 7,000 ವರ್ಷದ ಹಿಂದಿನ ಚರಿತ್ರೆ ಇದೆ. இன்னைக்கு நம்ம வாழ்றோம் பாருங்க. இன்னைக்கு தாங்க பயங்கர முன்னேற்றமான நிலைமையில மனுஷன் இருக்கிறான். ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಒಂದು ಸ್ಥಿತಿವಂತರ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಜನರೇಷನ್ ಇದು ಆಗಿದೆ ಅಂತ. சக்தி ஜாஸ்தியா இருக்குது மனுஷனுக்கு. ಶಕ್ತಿ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. உலகத்துல பணம் நிறைய இருக்குது. ಲೋಕದಲ್ಲಿ ಹಣ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ரொம்ப பவர் ஜாஸ்தி மனுஷனுக்கு. ಮನುಷ್ಯನಿಗೆ ತುಂಬಾ ಶಕ್ತಿ ಇದೆ. இஷ்டம் நினைச்சத டக்குன்னு உடனே பண்ணிரலாம். ಏನೆಲ್ಲ ನೆನೆಸ್ತಾನೆ ಅದನ್ನ ಸಡನ್ ಆಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೋಬಹುದು. யார்கிட்ட பேசணும்னா 2 செகண்ட்ல பேசிரலாம். ಯಾರ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ 2 ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬೋದು. எங்கேயாவது போகணும்னா உடனே ஃளைட் ஏறி போயிடலாம். ಎಲ್ಲಿಗಾದ್ರೂ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಸಡನ್ ಆಗಿ ಫ್ಲೈಟ್ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬೋದು. மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் இன்னைக்கு. ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ತುಂಬಾ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿರುವಂತ ಸ್ಥಿತಿ. உதாரணத்துக்கு சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி ಉದಾಹರಣೆಗೆ 100 ವರ್ಷದ ಹಿಂದೆ 10 பிள்ளைங்க பிறந்தா 10 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ எத்தனை பிள்ளைங்க 5 வயசு பார்த்தோம்? ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು 5 ವರ್ಷವನ್ನ ದಾಟ್ತಾ ಇದ್ರು? 100 வருஷம் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. 100 வருஷம் தான். 1926வது வருஷத்துல 1906 ಹಿಂದ್ಗಡೆ ಹೋದ್ರೆ 26 10 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்ன 100 ವರ್ಷದ ಹಿಂದೆ ஒரு ಹೋದ್ರೆ வீட்டுல 10 பிள்ளைங்க பிறக்குறாங்க. பிறந்தா எத்தனை பிள்ளைங்க 5 வயசு வரைக்கும் இருப்பாங்க? ಒಂದು 10 ಜನ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ಜೀವಂತವಾಗಿ 5 ವರ್ಷವರೆಗೂ ಇರ್ತಾ ಇದ್ರು? சும்மா சொல்லுங்களேன். 5 பேர் தான் இருப்பாங்க. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು 5 ಜನ ಜೀವಂತವಾಗಿ ಇರ್ತಾ ಇದ್ರು. 5 பிள்ளைங்க இறந்துருவாங்க. ಇಲ್ಲಿ 5 ಮಕ್ಕಳು ಅವ್ರು ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ರು. ஆன்டிபயோட்டிக் இல்ல, ಆಂಟಿಬಯೋಟಿಕ್ ಇಲ್ಲ, வேக்சின் இல்ல, ಯಾವುದೇ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಇರಲ್ಲ. சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா இறந்துருவாங்க. ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಬಂದ್ರೆ ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ರು. சும்மா ஒரு இருமல் வந்தா இறந்துருவாங்க. ಸುಮ್ನೆ ಯಾವ್ದೋ ಒಂದು ಜ್ವರ ಬಂದ್ರು ಕೂಡ ಅವರು ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ರು. இது நம்ம பாட்டி தாத்தா காலத்துல. ಇದು ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ತಾತ ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ. இன்னைக்கு ಈಗ 10 பிள்ளைங்கள 10 பிள்ளைங்க உயிரோட இருக்குங்க. ಈಗ 10 ಜನ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ 10 ಜನರು ಅವ್ರು ಜೀವಂತವಾಗಿ 1000த்துல 2 பிள்ளைங்க இறந்ததுதான். 1000த்துல 2. அப்போ அன்னைக்கு 10ல 5, இன்னைக்கு 1000த்துல 2 பிள்ளைங்க தான் இறக்குதாம். ಅವಾಗ 10ರಲ್ಲಿ 5 ಜನ ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಈಗ 1000ದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳು. 1000ದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳು அது ಮಾತ್ರ. ஏதாவது நோயினால கூட அது இறந்துடுறாங்க. ಸೊ ಆದ್ರೂ ಯಾವ್ದೋ ಒಂದು ಕಾಯಿಲೆಯಿಂದ ಅವರು ಸತ್ತೋಗ್ಬೋದು. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்? ಇದನ್ನ ಯಾಕೆ ಹೇಳಿಕ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, மனுஷனுக்கு எல்லாம் இருக்கு இன்னைக்கு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ. எல்லா அவனுக்கு திறமையும் இருக்கு அவனுக்கு. ಎಲ್ಲಾ ಒಂದು ಅನುಕೂಲವೂ ಇವಾಗಿದೆ. போனை தூக்குனா கையில என்ன வேணா, எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ಫೋನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ 1000 ವರ್ಷದಿಂದ ಏನೆಲ್ಲ ನಡೀತು ಅದನ್ನ ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದಾಗಿದೆ. 2 நிமிஷத்துல பேசிடலாம். 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬೋದು. உலகத்துக்கு அந்த பக்கம் இருக்கவங்க ஃப்ரெண்ட் பிடிச்சிடலாம். ಲೋಕದ ಆ ಕಡೆ ಇರುವಂತವನ್ನ ನಾವು ಹುಡುಕಿ ಹಿಡ್ಕೋಬಹುದು. அவ்வளோ பவர் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಅಷ್ಟು ಒಂದು ಪವರ್ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா இந்த நாட்கள் தான், இந்த 7000 வருஷங்களிலே இந்த நாட்கள்ல தான் சமாதானமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள். ಈ 2000 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಈ ವರ್ಷವೇ ಅಂದ್ರೆ ಈ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನದ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಇದಾಗಿದೆ. எல்லாம் இருக்கு, ஆனா இருதயத்துல கர்த்தருக்குள் சந்தோஷம் இல்ல. ಎಲ್ಲವೂ ಇದೆ, ಆದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಕರ್ತನೊಟ್ಟಿಗಿರುವಂತ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. பைசா இருக்குது, பொருள் இருக்குது, ஆனா சமாதானம் இல்ல. ಹಣ ಇದೆ, ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ಇದೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. பெரிய வீடு இருக்குது, ದೊಡ್ಡದಾದ ಮನೆ ಇದೆ, அழகான வீடு இருக்குது, ಸುಂದರವಾದ ಮನೆ ಇದೆ, அழகான படிப்பு இருக்குது, ಸುಂದರವಾದ ಓದು ಇದೆ,
ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அன்பு இல்ல. ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. இந்த காலத்துல தாங்க இருக்குதுங்க. ಅದು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದೆ. அதிகமா டிப்ரஷன் கேಸஸ் இன்னைக்கு தாங்க இருக்கு. ತುಂಬಾ ಅಧಿಕವಾದಂತ ಒಂದು ಒತ್ತಡದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗತಿಗಳು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇದಾವೆ. ಡಿಪ್ರೆಷನ್ ಏನಂತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಖಿನ್ನತೆ. ಖಿನ್ನತೆ, ಬಲಹೀನತೆಗಳು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇದಾವೆ. அதிகமான தனிமையா ஜனங்க ஃபீல் பண்றது இப்பதாங்க. ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಜನರು ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ತಮ್ಮನ್ನ ಫೀಲ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಇದೇ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தனிமையா இருக்கிறாங்க. ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಏಕಾಂತವಾಗಿರೋಕೆ ಬಯಸ್ತಾರೆ. சோ இன்னைக்கு கவனமா நீங்க கேட்கணும். ಅದನ್ನ ಈಗ ನೀವು ಗಮನ ಇಟ್ಟು ಕೇಳ್ಬೇಕು. யாரும் போனை பார்க்காதீங்க. ಯಾರು ಫೋನ್ ಅನ್ನ ನೋಡ್ಬೇಡಿ. இங்க நின்னு எனக்கு எல்லாம் தெரியும் யார் யார் போன் பாக்குறான்னு. சோ தயவுசெய்து யாரும் போன் பார்க்காதீங்க ದಯವಿಟ್ಟು சர்ச்ல. ಯಾರು ಫೋನ್ ಅನ್ನ ನೋಡ್ಬೇಡಿ ஏன்னா ಸಭೆಯಲ್ಲಿ. நீங்க ஃபுல் டே உங்களுக்கு வாரம் ஃபுல் சர்ச் டைம் இருக்கு போன் பாக்குறதுக்கு. ವಾರವೆಲ್ಲ ನಿಮಗೆ ಫೋನ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಮಯ ಇದೆ. சர்ச் உள்ள வந்து எதுக்கு நம்ம போன் பார்க்கணும்? ಈ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೆ ನಾವ್ ಯಾಕೆ ಫೋನ್ ಅನ್ನ கொஞ்சம் ஆண்டர் கூட கனெக்ட் பண்ணுவோமே. ಸ್ವಲ್ಪ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿರೋಣ. போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ದೇವ್ರ ಜೊತೆಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿರೋಣ. சோ சந்தோஷம் இல்லங்க மனுஷனுக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇವಾಗ ಸಂತೋಷ ಇಲ್ಲ, தனிமையா இருக்கிறான். ಏಕಾಂತವಾಗಿರ್ತಾನೆ. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்றேன் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லுது. எப்படிங்க ஐயா இது? ಇದು ಯಾವಾಗ್ಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ, ಸಂತೋಷ ಪಡ್ರಿ, ತಿರುಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ಇದು ಎಲ್ಲ ಹೇಗೆ? எப்படி இது சாத்தியம்? ಇದು ಎಲ್ಲ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? அப்படி நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯಾವ್ದಾದ್ರು ಯೋಚಿಸಿ. இந்த வாரத்துல உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? ಈ ವಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿತ್ತು? கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருந்தோமா? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோமா நம்ம? ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ವಾ? ஏன் நம்மளால முடியல? ಯಾಕೆ ಅದು ನಮ್ಮಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? அப்படின்றது இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் புத்தகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோங்க. ಈ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ನಾವು ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ ಪುಸ್ತಕದಿಂದ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுனா என்ன? ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರೋದಂದ್ರೆ ಏನು? அந்த காரியத்தை நம்ம 4 காரியங்களை குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை வந்து நான் சொல்றேன். ಈಗ 4 ವಿಷಯಗಳನ್ನ ಕಲಿಯೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯವನ್ನ ಕಲಿಯೋಣ. அது அந்த ஸ்லைடு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஒன்னு சொன்னேன்ல அது. அது. சோ ஆண்டவர் வந்து முதலாவது பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு 3 வசனங்களை பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்றதை பார்க்க போறோம். 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணதை முடிப்பாரு. உங்களில் 5வது வசனம். 5வது வசனம். தமிழ்ல வந்து 5, இங்கிலீஷ்ல வந்து 6வது வசனம். ஓகே. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை எதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று ನಂಬಿ போதும். ಓಕೆ. 6ನೇ ವಚನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದನ್ನು ಮುಗಿಸ್ತಾರೆ. 6ನೇ ವಚನ. ಓದಿ ಬದಲು ಕನ್ನಡ. ಈ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆತನು ಅದನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನಗಳೊಳಗಾಗಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನೆಂದು ನನಗೆ ಭರವಸೆ ಉಂಟು. ஒரு கதை புக் எடுக்கிறீங்க. ஒரு கதை புக் கதை புத்தகம். ಒಂದು ಕತೆ ಪುಸ್ತಕವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. அந்த கதை புக்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, அத்தியாயங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. ಆ ಕತೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಠಗಳು ಬರ್ತಾ ಹೋಗಿರುತ್ತೆ. சோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படினு இருக்கு. ಪಾಠ 1, ಪಾಠ 2, ಪಾಠ 3 ಎಂಬುದಾಗಿ ಇರುತ್ತೆ. நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணா நீங்க படிக்கிறீங்க. ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಒಂದೊಂದಾಗಿ ನೀವು ಓದ್ತೀರಾ. ஓதி அந்த படிச்சு அந்த கதை புக்கை நம்ம முடிக்கிறோம். ಓದಿ ಆ ಕತೆ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಮುಗಿಸ್ತೀವಿ. அதே போல நம்ம வாழ்க்கையும் ஒரு புத்தகம் மாதிரி தான். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವನವೂ ಕೂಡ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಹಾಗೆ. ஆண்டவர் நம்ம லைஃப வந்து நீ காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப், நீ மேரேஜ் ஆன லைஃப் சாப்டரா எழுதிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையை. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ಶಾಲೆಯ ಜೀವನ, ಇದು ಕಾಲೇಜ್ ಜೀವನ, ಇದು ವೈವಾಹಿಕ ಜೀವನ, ಹೀಗೆ ಪಾಠವಾಗಿ ದೇವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನು? நான் ஸ்டார்ட் பண்ணதை நான் முடிப்பேன். ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇನೆ, ಅದನ್ನ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. உன் வாழ்க்கையில நான் ஸ்டார்ட் பண்ணதை அதை முடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ನಾನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಮುಗಿಸೇ ತೀರ್ತೀನಿ. எதுக்காக பெங்களூர்ல பனசங்கரி ஏரியால உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவேன்னு சொல்றாருங்க. ಯಾಕೆ ದೇವರು ಈ ಬೆಂಗಳೂರಿನ ಬನಶಂಕರಿ ಏರಿಯಾದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಯಾಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಅವರು ನೆರವೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏதோ வந்தோம், வாழ்க்கையில வாழ்ந்தோம், ஏதோ பண்ணோம், ஜாலியா இருந்தோம், போனோம், அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ನಾನು ಹೇಗೋ ಬಂದೆ, ಈ ಜೀವನವನ್ನ ನಾನು ಜಾಲಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತೀನಿ, ಅದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ ಅಲ್ಲ. இல்ல, ஆண்டவர் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு நாள் வாழுவீங்க அப்படின்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாராம். சங்கீதம் 139. ನಾವು ಹುಟ್ಟೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ದೇವರು ಅದನ್ನ ನಿಷ್ಕರ್ಷೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕೀರ್ತನೆ எவ்வளவு நாள் நம்ம இருப்போம் அப்படின்றத வந்து ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாருங்க. ಎಷ್ಟು ದಿನ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. 16வது வசனம். 139, 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும்
உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளவு நாட்கள் நான் வாழுவேன்றது ஆண்டவர் டிசைட் பண்ணி வச்சிருக்காருங்க. ನಾನು ಎಷ್ಟು ದಿನ ಬದುಕ್ತೇನೆ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಬರ್ದಿದ್ದಾರೆ. எப்ப டிசைட் பண்ணாரு? ಯಾವಾಗ ಅವ್ರು ಬರ್ದಿದ್ದಾರೆ? நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ನೀವು ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋದ ನಂತರವ? இல்ல, தாயின் கருவில் இருக்கும்போது. ನಾವು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗಲೇ. So, ஆண்டவர் அவ்வளவு அழகா நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணியிருக்கிறார். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஐயோ, நான் வாழ்க்கையை அதான் சொல்றேன்ல, தயவு செய்து வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் எதா பண்ணிக்கிறேன், எனக்கு எதா பண்ணிக்கிறேன், தூக்கு போட்டுக்கிறேன். தயவு செய்து கிறிஸ்தவர்கள் அந்த யோசனையே வரக்கூடாது. அது இயேசு கிறிஸ்து ஆண்டவர்ட்ட இருந்து வரல அந்த யோசனை. ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನಾನು ನಾಶ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬರಬಾರದು. ஏன்னா நான் உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணது யாரு? நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்க வாழ்க்கைய? ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು ನಾವೇನಾ? நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா? சோ முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குதா? ಅದ நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் இல்ல, நம்ம முடிக்கவும் நம்மளுக்கு உரிமை இல்ல. ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಲೂ ಇಲ್ಲ, ಅದನ್ನ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பி, தங்கச்சி, நான் உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நோக்கத்தை நான் உன் வாழ்க்கையில அதிகாரமா பேப்பர்ல அந்த கதை புக் மாதிரி எழுதி நான் அதை முடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಕಥೆನ ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇನೆ, ಪಾಠವಾಗಿ ಅದನ್ನ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இரண்டாவது ஒரு வாக்குத்தத்தம், 2வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் ஆ. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் ஒரு விருப்பத்தையும் ஒரு செயலையும் உண்டாக்குறாங்க உங்க இருதயத்துல. ದೇವರು ತನ್ನ ಸೂಚಿತವನ್ನು ಮತ್ತು ಉದ್ದೇಶವನ್ನ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? காலையில சண்டே காலையிலே சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு? ನಾವೆಲ್ಲ ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದೀವಿ. ಯಾಕೆ? யாரு வர வச்சது? யாரு உங்களை காலையில எழுப்புனது? ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಬೆಳಿಗ್ಗೆ ಎಬ್ಬಿಸಿರೋದು? அதுக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்தது யாருங்க? ಆ ಒಂದು ಆಸೆಯನ್ನ ಕೊಟ್ಟವರು ಯಾರು? யாருங்க? ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க வாஞ்சை உங்களுக்கு. ಆ ಒಂದು ಆಸೆಯನ್ನ ಕರ್ತರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு காலையில எழுப்பி சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் முகத்தை பார்க்கணும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையை ஆண்டவர் வந்து இருதயத்துல கொடுத்திருக்காரு உங்களுக்கு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬೆಳಿಗ್ಗೆ ಎಬ್ಬಿಸಿ ನೀನು ದೇವರ ಮುಖವನ್ನ ನೋಡ್ಬೇಕನ್ನುವಂತ ಒಂದು ಆಸೆನ ಇದನ್ನ ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு பேரு சண்டே வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வர முடியல, ஏதோ தடைகள் வந்துருது. ಎಷ್ಟೋ ಜನರು ಭಾನುವಾರ ಬರ್ಬೇಕೆಂಬುದಾಗ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅವರು ಬರೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಏನೋ ತೊಂದರೆಗಳು ಬಂದಿರುತ್ತೆ. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள. ಅಲ್ಲಿ ದೇವರು ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಮ್ಮ ஆண்டவர் வந்து வாஞ்சையும் கொடுக்கறாரா, செயலையும் கொடுக்கறாரா, ஒரு இன்ட்ரெஸ்ட் செய்யறதுக்கு ஒரு டிசைரையும் கொடுக்கறாரா, அது செய்யறதுக்கு ஆக்ஷனும் கொடுக்கறாரா ஆண்டவர். ದೇವರು ಒಂದು ಆಸಕ್ತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಸಹ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ ஒண்ணா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைய அழகா நான் ஸ்டார்ட் பண்ணி நான் அழகா முடிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಹಾಗಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ಜೀವನವನ್ನ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ, ಹಾಗೆ ಸುಂದರವಾಗಿ ಮುಗಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಜನೆ இந்த ಮಾಡ್ತಾರೆ. வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தம்பி தங்கச்சி, நான் உன் கூட நான் இருந்து நான் உனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಕಾರ್ಯವನ್ನ ನಡೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூணாவது வாக்குத்தத்தம் என்னது? ಮೂರನೇ ವಾಗ್ದಾನ 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ஆ. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? இப்ப நீங்க எல்லாம் எந்த ஊரோட சிட்டிசன்? நீங்க எந்த ஊரோட குடிமகன் சொன்னா என்ன சொல்வீங்க நீங்க? ரொம்ப பரிசுத்தமா பதில் கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த தேசத்தோட குடிமகன்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியாவோட குடிமகன். ನಾವು ಭಾರತ ದೇಶದ ನಾಗರಿಕರು. ஆனாலும் கிறிஸ்தவன் வந்து 2 குடிமகன். ஒண்ணு நம்ம இந்தியாவுக்கு குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பட் நம்மளுடைய ஆத்மா எந்த சிட்டிசன்? பரலோக குடிமகன். ನಮಗೆ ಎರಡು ಒಂದು ನಾಗರಿಕತೆ ಇದೆ. ನಾವು ಲೌಕಿಕ ಪ್ರಕಾರ ನಾವು ಭಾರತದ ದೇಶದ ಒಂದು ನಾಗರಿಕರು, ಮತ್ತೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಪರಲೋಕದ ನಾಗರಿಕರು. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? உன்னோட நிஜமான வீடு பரலோகம்பா. ನಿಮ್ಮ ನಿಜವಾದಂತ ಮನೆ ಪರಲೋಕವೇ. நீ இங்க இருக்கிற கொஞ்ச நாள் இருப்ப, பட் ஆனா உனக்கு நிஜமா நித்தியமா இனி ஏன் கூட பரலோகத்துல இருப்ப. ஏன்னா உனக்கு ஆதார் கார்டு, பரலோக ஆதார் கார்டு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ನೀನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಷ್ಟು ದಿನ ನೀನು ಇರ್ತೀಯ, ಆದ್ರೆ ನಿನಗೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅನ್ನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அந்த கார்டு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காருங்க. ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಡ್ ಅನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை நம்ம சரீரம் பலவீனமா இருக்கலாம் இந்த உலகத்துல. ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮ ಶರೀರವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಲಹೀನ ಆಗಿರಬಹುದು. கால் வலி இருக்கலாம், முதுவலி இருக்கலாம், ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் நம்ம சரீரத்துல. ಕೈಕಾಲುಗಳಲ್ಲಿ ನೋವು, ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಕೊರತೆ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರಬಹುದು. கவனிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ಅದರಲ್ಲಿ ಗಮನಿಸಿ, ಮುಂದಿನ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் பரலோகத்துக்கு போகும்போது? ದೇವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க
தம்முடைய வல்லமையான செயலின்படியே ம். நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்மளுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மறுரூபப்படுத்துவாங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. பரலோகத்துக்கு போகும்போது நம்மளோட இந்த கஷ்டப்பட்ட நம்ம எனக்கு கை இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல எனக்கு கை இல்ல, ஆனா பரலோகத்துல இருக்கும்போது எனக்கு மகிமையான ஒரு சரீரம் ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಕೈ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ಸೊ ಆದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಒಂದು ಸ್ವರೂಪವಾದಂತ ಕೈಯನ್ನ ದೇವರು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு நம்மள பிளான் பண்ணிருக்காரு நம்ம லைஃப் அங்க. ದೇವರನ್ನ ಅಷ್ಟೊಂದು ಆಳವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளையோட லைஃப் எவ்வளவு பிளான் பண்ணுவாங்க? ಒಬ್ಬ ತಂದೆ ತಾಯಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳ ಒಂದು ಜೀವನವನ್ನ ಎಷ್ಟು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ಬೇಕು, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஒரு வைஃப் கூட மேரேஜ் ஆகணும், ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿಯವ್ರ ಜೊತೆಗೆ ಅವ್ರ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು, நாளைக்கு அவங்க நல்ல ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா நம்ம ஆசைப்படுவாங்க. ಅವರು ತಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಂದೆ ತಾಯಿ ಆಸೆ ஆனா ಪಡ್ತಾರೆ. நம்மளுடைய பரலோகத்துல இருக்கிற நம்ம பிதா எப்படி ஆசைப்படுறாரு பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ತಂದೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ ನೋಡಿ. அவர் சொல்றாரு, தம்பி நான் உன் லைஃப ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடிவு வரைக்கும், அப்படின்னா பரலோகத்துல உனக்கு புது சரீரத்தை கொடுக்கிறது வரைக்கும் நான் உன் லைஃப் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇನೆ, ಅದನ್ನ ಮುಗಿಯುವವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಯೋಜನೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡಿರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ 3 காரியங்களை பார்த்தோம். ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ஆண்டவர் ஆரம்பித்ததை முடிப்பார். ದೇವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ಅವ್ರು ಮುಗಿಸ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாஞ்சைகளையும் செயல்களையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையிலே. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರು ನಡೆಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை நம்ம பூமியில இருந்தாலும் கூட நம்மளுடைய குடியிருப்பு எங்க, நம்ம நிஜமான வீடு எங்க, பரலோகம் இருக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் ಪ್ರಾಮಿಸ್ பண்ணிருக்கிறார் ஆண்டவர். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿದ್ರು ಕೂಡ ನಮ್ಗೆ ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನವಾದಂತ ದೇಶವನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗಾಗಿ ಅವ್ರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த 3 காரியங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதயத்துல ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போங்க. ಆಗ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ என்ன ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. இருந்தாலும் கர்த்தர்கிட்ட தான் நம்ம சொந்தம் அப்படின்னு நம்ம இருப்போம். ಏನೇ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. சரி, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போறோம். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷಕ್ಕೂ ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷಕ್ಕಿರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡೋಣ. இங்கிலீஷ்ல இது ரெண்டுக்கும் வேற வார்த்தை இருக்கு, வேற அர்த்தம் இருக்கு. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ 2 ಅರ್ಥ ಇದೆ. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ಹ್ಯಾಪಿನೆಸ್ ಮತ್ತು ಜಾಯ್ ಎಂಬುದಾಗಿ. ஹாப்பினஸ்னா உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ಹ್ಯಾಪಿನೆಸ್ ಅನ್ನೋದು ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ. ஹாப்பினஸ்னா எனக்கு ஏதாவது ஹேப்பன் ஆச்சுனா, எனக்கு ஏதாவது நடந்துச்சுனா எனக்கு சந்தோஷம். ನನಗೆ ಏನಾದ್ರೂ ನಡೀತು ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬದಲಿಯಾಗಿ ಸಂತೋಷ. இப்ப நான் பாஸ்டர் உங்களுக்கு என்ன பண்றேன், 10,000 ரூபாய் செக் எழுதி உங்க கையில கொடுக்குறேன். ಈಗ ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ 10,000 ರೂಪಾಯಿ ಚೆಕ್ ಅನ್ನ ಬರೆದು ನಿಮ್ ಕೈಲೇ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இது, பாஸ்டர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டாருப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ಆಗ ನಿಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ, ಪಾಸ್ಟರ್ 10,000 ರೂಪಾಯಿ ಚೆಕ್ ಬರೆದು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದಾರಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. நீங்க செக் எடுத்துட்டு பேங்க்குக்கு போறீங்க. ಆ ಚೆಕ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ಬ್ಯಾಂಕಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ. பேங்க்ல போடுறீங்க, எனக்கு செக் இருக்கு 10,000 ரூபாய், என் கையில காசு கொடுங்க 10,000 ரூபாய் அப்படின்னு செக்க போடுறீங்க. ಆಗ ನೀವು ಚೆಕ್ ಅನ್ನ ಹಾಕಿ ನನಗೆ ಚೆಕ್ ಇದೆ, ನನಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ. அவர் சொல்றாரு, ஐயா இந்த அக்கவுண்ட்ல காசே இல்லையா, எப்படிடா 10,000 அவங்க செக்க வாபஸ் கொடுத்துறாரு கையில. ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಅಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ ಹಣವೇ ಇಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಆ ಚೆಕ್ ಅನ್ನ ವಾಪಸ್ ಕೊಟ್ರು ಅನ್ಕೊಳ್ಳಿ. சந்தோஷம் மேல வந்துச்சு, சந்தோஷம் பொங்கிச்சு, சந்தோஷம் வத்திருச்சு. ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಕ್ತು, ಆದ್ರೆ ಈಗ ಸಂತೋಷ ಅದು ಕಳೆದು ಹೋಯ್ತು. இதுதான் உலகத்து சந்தோஷம். ಇದೇ ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷ. இதுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு என்னங்க வித்தியாசம்? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷಕ್ಕೂ ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷಕ್ಕೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? ஒரு சொந்தக்காரன் நல்லா பேசிடுவான், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சொந்தக்காரன் திருப்பி உங்களை பத்தி தப்பா பேசுறான், நம்மளுக்கு துக்கமாயிரும், சந்தோஷம் போயிடுச்சு. ನಮ್ಮ ಸ್ವಂತದವರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ, ಅವರೇ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಆ ಸಂತೋಷ ಹೊರಟೋಯ್ತು. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷಕ್ಕೂ ಇದಕ್ಕೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? ஏன்னா பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் என்ன வாருங்க சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது ஒரு gift. ஆண்டவர் கொடுக்கிறாரு, அது யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ಅದು ಒಂದು ಉಡುಗೊರೆ ಆಗಿದೆ, ಅದನ್ನ ಯಾರು ನಮ್ಮಿಂದ ಕಿತ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. பாஸ்டர் என்ன பண்ணாலும், இவங்க என்ன பண்ணாலும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும், வேலையில என்ன நடந்தாலும், அந்த சந்தோஷத்தை, கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாரும் பிடுங்கவே முடியாதுங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತ ಪಾಸ್ಟರ್ಗಳಾಗಿ ಯಾರೇ ಆ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ಕಿತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಜಗಳ ಮಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ எங்க ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ. ஃப்ரெண்ட் யாரா ஏதாவது நம்மள பத்தி தப்பா முது பின்னாடி ஏதாவது பேசிட்டாங்கனாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತ ನಮ್ಮ ಬೆನ್ನಿಂದ ನಮ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ. சோ தாவீது பாவம் பண்ணும்போது என்னாச்சு, இந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தாவீதை விட்டு போயிருச்சுங்க. ಇಲ್ಲಿ ದಾವಿದ ಪಾಪ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನ ಕರ್ತನಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷ ಅದು ಹೊರಟೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சங்கீதம் 51:12 வசனத்தை பாருங்க. கீர்த்தனை 51:12. ಕೀರ್ತನೆ 51:12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். என்ன தாங்க. சோ பாருங்க,
மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் வந்து அது வந்து நிலையில்லாதது. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ಅದು ನೆಲೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒரு உடுகுறை, அது வந்து ஒரு gift. உடுகுறை ಅಂತಾರಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ஒரு gift அது. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ಅದು ಒಂದು ಉಡುಗೊರೆಯಾಗಿದೆ. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ ನಾನು ಕೊಡೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಪರಲೋಕದ ಒಂದು ಸಂತೋಷನ ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೀನಿ So, ಎಂಬುದಾಗಿ. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? உலக பிரகாரமான சந்தோஷம்னா என்ன, ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷ, ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷದ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು சரி, ಅನ್ಕೋತೀನಿ. இன்னைக்கு 4 காரியங்களே பார்க்க போறோம். ஏன் நம்மள சந்தோஷம், நம்மளுக்கு ஆண்டருக்குள்ள ஏன் சந்தோஷமா இருக்க முடியல, அது எப்படி நம்மளுக்குள்ள வருது, 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோங்க. இந்த 4 காரியத்தை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க கேட்கணுங்க. ನಮ್ಗೆ ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷವನ್ನ, ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷನ ನಾವು ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಅನ್ನೋದನ್ನ ಈ ದಿನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಕ್ ಹೋಗೋಣ. So 4 காரியங்கள் இருக்கு. ಅಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳಿದೆ. 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோங்க. ಆ 4 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. So first 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4-5 வசனத்துக்கு படிங்க. ಫಿಲಿಪಿಯರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು 5ನೇ ವಚನ. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ஆ. நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பாருங்க, பவுல் வந்து அவருடைய சாதனைகளை குறித்து பேசுறாருங்க. இங்க ಇಲ್ಲಿ ಪೌಲನು ತನ್ನ ಸಾಧನೆಯ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நிறைய சாதிச்சிட்டார் அப்போஸ்தலன் பவுல். ಅವರು ಬಹಳಷ್ಟು ಸಾಧನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலன் பவுல் நிறைய படிச்சிருந்தாரு. இந்த காலத்துல நீங்க பெஸ்ட் காலேஜ் யோசித்து பாருங்க, அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி படிப்பை படிச்சிருந்தவர் அப்போஸ்தலன் பவுல். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ತುಂಬಾ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾಲೇಜಲ್ಲಿ 2000 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಓದಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அப்போஸ்தலன் பவுல் ரோட்ல நடந்து போனார்னா, ஆண்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர் நடந்து போனார்னா அவருக்கு எல்லாரும் கை கட்டி மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மனுஷன், மரியாதைக்குரிய மனுஷன். ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಅವನು ದಾರಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಅನೇಕರು ಕೈ ಕಟ್ಟಿ ನಿಲ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಅಷ್ಟು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಮಹಾ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದ ಅವನು. சமுதாயத்துல பயங்கர மரியாதை அவருக்கு. ಅವನಿಗೆ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಬಹಳಷ್ಟು ಮರ್ಯಾದೆ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. பயங்கரமான படிப்பு. ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾದಂತ ಓದು. கிறிஸ்தவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டுறாரு அப்போஸ்தலன் பவுல். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಅವ್ರನ್ನ ಓಡಾಡಿಸಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ. அந்த மாதிரி வைராகியமான ஒரு மனுஷன். ಅಷ್ಟೊಂದು ವೈರಾಗ್ಯವುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯ. அவர் என்ன சொல்றாரு, என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சுங்க ஒரு டைம்ல. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನನ್ನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಜೀವನ ಹೀಗಿತ್ತು. எல்லா சாதனைகளையும் நான் படைச்சிருந்தேன். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன் நானு. ಎಲ್ಲ ಇಷ್ಟೊಂದು ನಾನು ವಿದ್ಯೆಯನ್ನ ಕಲ್ತಿದ್ದೆ, ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದೆ ನಾನು. ஆனா அவருடைய அடையாளம், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அடையாளம், அவருடைய படிப்பு, அவருடைய சாதனை அல்ல. அவருடைய அடையாளம் என்ன, ஏசப்பாட்ட வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் 7வது வசனம் பாருங்க. ஆகிலும் ஆ. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எனக்கு எவைகளோ லாபமா இருந்தவைகள் எவ்வளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்புறம் அது மாத்திரமல்ல, ம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று எண்ணிக்கிறாருங்க அவரு. ಅವರು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದಾದ್ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನ ಕಸವೆಂದು ಎಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க லைஃபோட அடையாளம் என்னது? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಅಡಿಯಾಳು ಏನು? இன்னைக்கு அதான் நான் கேக்குறேன். உங்க அடையாளம் என்னது? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಅಡಿಯಾಳು ಏನು? அடையாளம் ಅಂದ್ರೆ brother, இது குருத்து. ಸರಿ, ನಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಏನಾಗಿದೆ? நம்மளுடைய லைஃப்ல பத்தி பேசினா, இப்ப என்ன பத்தி பேசுனாங்கன்னா அவங்க என் இத பத்தி பேசணும் அப்படி நீங்க என்ன சொல்றீங்க? ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರಾದ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಂದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವಿ? சோ நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாரும் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ನಾವು ಕೇಳ್ಕೋಬೇಕಾಗಿದೆ. நிறைய வாட்டி நம்மளுக்கு ஏன் சந்தோஷம் நம்ம லைஃப்ல இல்ல தெரியுமாங்க? சொல்லட்டுங்களா? ಯಾಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಈ ಒಂದು ಸಂತೋಷ ಯಾಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, ஏன்னா ஒரு சேருக்கு 4 கால் இருக்கு. ಒಂದು ಚೇರ್ಗೆ 4 அந்த ಕಾಲುಗಳಿರುತ್ತೆ. போட்டோல பார்த்த மாதிரி அந்த சேர்ல 4 கால் இருக்கு. ಒಂದು ಚೇರ್ಗೆ 4 ಕಾಲುಗಳಿರುತ್ತೆ. அந்த 4 காலின் அடிப்படையில தான் அந்த சேர் வந்து ஸ்ட்ராங்கா உட்காரும் இல்ல நிக்கும். ಆ 4 ಚೇರ್ಗಳಿಗೂ ಯಾವುದೇ ಒಂದು ಹೊಡೆತ ಬಿದ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಅದು ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. அந்த சேர் வந்து பாருங்க, ஒருவேளை பணமா இருக்கலாம். ஒரு கால் வந்து பணமா இருக்கலாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು ಹಣವಾಗಿರ್ಬೋದು, இன்னொரு கால் வந்து என் சரீர இது சக்தியா இருக்கலாம், என் சரீர பலனா இருக்கலாம். ಇನ್ನೊಂದು ಕಾಲು ಬಂದು ಶರೀರದ ಒಂದು ಬಲ ಆಗಿರ್ಬೋದು, இல்லாட்டி என் அழகா இருக்கலாம், என் அழகு, என் பியூட்டியா இருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನದ ಒಂದು ಸೌಂದರ್ಯ ಆಗಿರ್ಬೋದು, இல்லாட்டி என்னுடைய கெரியர், என்னுடைய வாழ்க்கையின் வேலை, நான் என்ன வேலை செய்யறேன் அதா இருக்கலாம். ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ಒಂದು ನಾವು ಮಾಡ್ತಿರೋಂತ ಒಂದು ಕೆಲಸ ಆಗಿರ್ಬೋದು. இது நம்ம அடையாளமா?
ಇದು ನಮ್ಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆಯಾ? உலகம் அப்படிதான் ஆக்கிருது நம்மள. ಈ ಲೋಕ ಈಗ ನಮ್ಗೆ ಹಾಗೆ ಮಾಡಿದೆ. இன்னைக்கு நிறைய உலகத்துல நீங்க போங்க, யாரு படிச்சிருக்கானோ அவனுக்கு தான் மரியாதை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೋದ್ರೆ ಯಾರು ಜಾಸ್ತಿ ಓದಿದಾರೋ ಅವ್ರಿಗೆ ಮರ್ಯಾದೆ. யாரு பணம் வச்சிருக்கானோ அவனுக்கு தான் மரியாதை. ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಣ ಇಟ್ಕೊಂಡಿದಾರೋ ಅವ್ರಿಗೆ ಮರ್ಯಾದೆ. யாரு அழகா இருக்கிறாங்களோ அவங்க என்ன வேணா செய்யலாம். ಯಾರು ತುಂಬಾ ಸೌಂದರ್ಯದಿಂದ ಇದ್ದಾರೋ ಅವರು ಏನಾದ್ರೂ ಮಾಡಬಹುದಾಗಿದೆ. அவங்க என்ன வேணா பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில யார வேணா மேரேஜ் பண்ணிக்கலாம், யார வேணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். ಅವ್ರನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಮದುವೆ ಆಗ್ಬಹುದು, ಅವತ್ತು ಯಾರಾದ್ರೂ ಅವ್ರು ಡೈವರ್ಸ್ ಮಾಡಬಹುದು. இஷ்டம் வந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் அவங்க. ಅವ್ರ ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಬದುಕಬಹುದು. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಅಲ್ಲಿ ಹಣ ಇದೆ, ಹೊಗಳಿಕೆ ಇದೆ, ಹೆಸರಿದೆ. அவங்களோட அடையாளம் அந்த 4 உடைஞ்சு போன அந்த கால்ல இருக்கிற அந்த சேர்ல இருக்கிற கால்கள் போல. ಹಾಗಾದ್ರೆ ಅವರ 4 ಗುರುತುಗಳಿರುವಂತಹ ಒಡೆದು ಹೋದ ಚೇರಿನ ಹಾಗೆ. அவங்க 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 வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே இடிஞ்சு அப்படியே ஆடிரும் அப்படியே ஷேக் ஆயிரும் ಅವ್ರ அவங்க. ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಘಟನೆ ನಡೆದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಶೇಕ್ ಆಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க லைஃப்ல ஏதாவது அவங்க அவங்க அழகு அப்படியே கம்மி ஆயிட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தூங்க முடியாது, அழகு போயிருச்சே அப்படின்ட்டு. ಅವರ ಸೌಂದರ್ಯ ಏನಾದ್ರೂ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರಿಗೆ ನಿದ್ದೆನೇ ಬರಲ್ಲ, ಏನೋ ಆಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிருச்சுன்னா அவங்களுக்கு நைட் தூக்கம் வராது, வேலையில போயிருச்சே எனக்கு அப்படின்ட்டு. ಈ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಕೆಲಸ ಹೋಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ, ಕೆಲಸವೇ ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா எதன் மேல அவங்க வாழ்க்கையை கட்டிருந்தாங்க? ಹಾಗಾಗಿ ಅವರು ಯಾವುದರ ಮೇಲೆ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? உலக காரியங்கள் மேலே வாழ்க்கையை கட்டிருந்தாங்க. ಅವರು ಈ ಲೋಕದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. கண்டிப்பா நான் சொல்றேன், கிறிஸ்டியன் ஆனா பணம் தேவையில்ல, படிப்பு தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லவே வரலங்க. ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹಣ, ವಿದ್ಯೆ ಅದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕ್ ಬರಲಿಲ್ಲ. அப்படி சொல்ல வரல. அது ஆண்டவருடைய இடத்தை அது பிடிச்சிட கூடாதுங்க. ಆದ್ರೆ ಅದನ್ನ ದೇವರಿಂದ ಮೇಲೆ ಅದನ್ನ ಇಡಬಾರ್ದು. சோ என்னுடைய அடையாளம் என்ன அப்பனா? ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ಗುರುತು ಏನಾಗಿದೆ? நம்ம சர்ச்ல வர்றவங்களுடைய நம்மளுடைய அடையாளம் என்னது? ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಚರ್ಚಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಏನಾಗಿದೆ? நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம வந்து பழகுறோம், நம்ம எப்படி வந்து உறவு இருக்கு நம்ம சர்ச்ல? ಹಾಗಾಗಿ ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಹಕಾರ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. இப்ப சர்ச்ல வந்து ஒருத்தர் படிச்சவர் வந்துட்டார் அப்பனா அவர் பெரியவரா? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಯಾರಾದ್ರೂ ಚೆನ್ನಾಗಿ ಓದೋರು ಬಂದ್ರೆ ಅವರು ದೊಡ್ಡವರಾ? பெரிய பணக்காரர் வந்துட்டார் நம்ம சர்ச்சுக்கு அப்பனா அவருக்கு பெரிய எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கணுமா? ತುಂಬಾ ಹಣವಂತರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ನಾವು ಒಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಬೇಕಾ? கொடுக்கணுமா இல்லையா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல போட்டிருக்கு, எல்லாரும் நம்ம ஆண்டவர் பார்வையிலே ஒண்ணுதான். ಆದ್ರೆ ಒಂದು ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, 1 ನಾವು கொரிந்தியர் 12ರಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ 12 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ. ஒரு ஆண்டவருடைய பாருங்க, ஒரு பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டவர்கள். ಒಬ್ಬ ಶ್ರೀಮಂತ ಆಗಿರ್ಬೋದು, ಬಡವ ಆಗಿರ್ಬೋದು, ಓದೋನಾಗಿರ್ಬೋದು, ಓದೇ ಇಲ್ಲವನಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸಮಾನರಾಗಿದ್ದಾರೆ. we are made in God's image அப்படின்னு ஆண்டவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಾವು அது ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு பெரிய சினிமா நடிகனா இருக்கலாம், ನಾವು இல்லாட்டி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ಒಬ್ಬ ಸಿನಿಮಾ ಹೀರೋ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಕ್ರಿಕೆಟ್ ಪ್ಲೇಯರ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ನಾವಾಗಿರ್ಬೋದು, ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாம் சமமா இருக்கிறோம். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಮಾನ ಆಗಿದ್ದೇವೆ. இப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார் ஒருத்தர். ಇದನ್ನೇ ದೇವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಾಗಿ ಹೀಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆனா ನೋಡ್ತಾರೆ. உலக பிரகாரமான ஜனங்க எப்படி பார்க்கறாங்க? ಆದ್ರೆ ಈ ಲೋಕದ ಜನರು ಹೇಗೆ ನೋಡ್ತಾರೆ? எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், ಇವನು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ எவ்வளவு ಮಾಡ್ತಾನೆ, வீடு கட்டி இருக்கான், ಎಷ್ಟು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ, எப்படி சேர்த்து வச்சிருக்கான் பணம், ಎಷ್ಟು ಹಣವನ್ನ ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ, அதை வச்சுதான் நம்மள எடை போடுறாங்க. ಅದನ್ನ ನೋಡಿನೇ ನಮಗೆ ಜಾಗ ಕೊಡ್ತಾರೆ. எடைனா நம்ம நாக்கு தூக்க ಆಗ್ತಾ ಇದಾರೆ ಅದನ್ನಿಟ್ಟೇನೆ. ಅದನ್ನಿಟ್ಟೆ ನಮಗೆ ತೂಕ ಮಾಡ್ತಾರೆ. சோ அந்த ஜனங்க இப்படி தூக்கம் இப்படி நம்மள எடை போடுறதுனால நம்ம மைண்ட்ல என்ன ஆயிருச்சு, அதே மாதிரி எடை போட ஆரம்பிக்கிறோம் நம்ம மைண்ட்லயும் ஜனங்கள. ಜನರು ನಮ್ಮನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನ ನಾವು ಅನುಸರಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டருக்குள்ள வருமோ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರ್ತೀವೋ, ஏசப்பா ஒரு மனுஷன் எப்படி பார்க்கறாரோ அப்படிதான் நம்மளும் பார்ப்போம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ಹೇಗೆ ನೋಡ್ತಾರೋ ಹಾಗೆ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀವಿ. யோவான் 3வது அதிகாரத்துல ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பெரிய படிப்பாளி கூட ஆண்டவர் வந்து நல்ல சம்பாஷணை பண்ணிட்டு இருக்காரா. ஏசப்பா வந்து பெரிய படிப்பாளி, பணக்காரன் படிப்பாளி, அவன் கூட நிக்கோதேமன்ற ஒரு மனுஷன் கூட நல்லா பேசிட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ನಿಕೋದೇಮ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಓದು ಮತ್ತೆ ಹಣವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಜೊತೆಗೆ ದೇವರ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படியே கொஞ்ச தூரம் வந்தோடனே யோவான் 4வது அதிகாரத்துல பாவத்திலே விழுந்திருந்த ஒரு பெண், தனிமையா இருந்த ஒரு பெண்ணு கூட வந்து ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு கிணத்துக்கிட்ட நின்னுட்டு. ಅಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿರುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சீமோன் அப்படின்னு ஒரு பரிசேயன் வீட்டுல போய் நைட்டு சாப்பாடு சாப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ಮುಂದೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಿಮೋನನ್ ಅಂತ ಒಬ್ಬ ಪರಿಸಾಯನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ರಾತ್ರಿ ಊಟವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்த நாள் இன்னொரு குஷ்டரோகியை போய் தொடுறாரு ஆண்டவர். ಮತ್ತೆ ಮರುದಿವಸ ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನ ಹೋಗಿ ಅವ್ರು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்ல வருது? ಹಾಗಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏನ್ ಹೇಳಿಕೆ ಬರ್ತಾ ಇದೆ? ஆண்டவருடைய இருதயம், இயேசு கிறிஸ்துவோட இருதயம் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯ ಏನು? எல்லாரையும் ஆண்டவர் சமமாய் பார்க்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಎಲ್ಲರನ್ನ ಸಮಾನವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க வந்து ஆண்டவருடைய கையினாலே செய்யப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறீங்க. ನೀನು ದೇವರ ಕೈಯಿಂದ ಒಂದು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀವಿ. சோ தயவு செய்து உங்களையும் நீங்க குறை சொல்லிக் கொள்ளாது இருக்காது. ದಯವಿಟ್ಟು
ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಕೊರತೆ ಹೇಳುವವರಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಡಿ. ஐயோ அவன் பெரிய ஆளுப்பா நாம ஒண்ணும் வேஸ்ட்ப்பா அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க நீங்க. ಅಯ್ಯೋ ಅವನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ನಾನೇನಿಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ நான் ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಹೇಳ್ಬೇಡಿ. ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள மூலியமா நான் ஆண்டவருடைய பிள்ளை நானு. ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ದೇವರ ಮಗನು. நிறைய வாட்டி நம்மளுக்கு சந்தோஷம் ஏன் தெரியுமா போயிருது? நம்ம மத்தவங்கள பார்த்து அவன் பரவாயில்ல, இவன் நல்லா இருக்கான், இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க உலக மனுஷனை போல நம்மளே எடை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ನಮ್ಮ ಸಂತೋಷ ಯಾಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಲೋಕದ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೋಡಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ, ನಾವು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಎಂಬುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ. நான் சொல்றேன், நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, மனத்தாண்மையில இருந்தோம்னா, நம்ம சாகுற வரைக்கும் சந்தோஷமாவே இருக்க முடியாதுங்க. கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷமே வராதுங்க. ನಾವು ಇಂಥ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ಬಿಟ್ರೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರೋದೇ ಇಲ್ಲ. சோ ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டவன் நான். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ரெண்டாவது, ಎರಡನೇದು, ஆண்டவருடைய சுவாசம். மூச்சு விடுறேன் தெரியுமா? இந்த மூச்சு விடுறீங்க தெரியுமா? யார் உங்களுக்கு அந்த மூச்சை கொடுத்தது? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಒಂದು ಶ್ವಾಸವನ್ನ ಯಾರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು? யார் கொடுத்ததுங்க? ஆண்டவருடைய சாயல் ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமுக்குள்ளே தன் சுவாசத்தை ஊதினார் ஆண்டவர். ಇಲ್ಲಿ ಆದಾಮನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದಾಗ ದೇವರು ತನ್ನ ಶ್ವಾಸವನ್ನ ಅವನಿಗೆ ಊದಿದ್ರು. நீங்க இன்னைக்கு காலையில மூச்சு விட்டு நீங்க எழும்புனீங்கன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அதனாலதான் உங்களை எழுப்பினார் இன்னைக்கு காலையில. ನೀವು ದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಶ್ವಾಸದಿಂದ ಎದ್ದಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಏನೋ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಮ್ಮ So, ಜೀವಿತದಲ್ಲಿ. ஆண்டவர் வந்து எதுக்கோ வாழ்றேன், ಏನೋ பண்றேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க யாரும். ಅಯ್ಯೋ ನಾನು ಯಾಕೋ ಬಾಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಏನೋ ಒಂದು ಬದುಕ್ತೀನಿ ಅಂದಾಗ ದಯವಿಟ್ಟು ಆ ತರ ಹೇಳ್ಬೇಡಿ. மூச்சு இருக்குதா உங்களுக்கு? உசுறு ಇದೆಯಾ? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಸಿರು ಇದೆಯಾ? மூச்சு இருக்குதுன்னா கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தம் இருக்குது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಸಿರಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಖಂಡಿತ ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಇದೆ. ஆண்டவர் உங்களை ஏதோ நோக்கத்துக்காக உங்களை உயிரோட வச்சிருக்கார். ದೇವರು ಯಾವುದೋ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களை ஆசீர்வாதமா வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இத பத்தி நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் நம்ம இதயத்துல, கர்த்தருக்குள்ளே அந்த சந்தோஷமா இருப்போங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ தயவு செய்து நம்ம சாதனைகளை வைத்து உங்களை எடை போடாதீர்கள். ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಾಧನೆಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ನಾವು ಜಾಗವನ್ನು ಕೊಡಬಾರ್ದು. இன்னைக்கு ஒரு ஏழை மனுஷன் வந்தாலும் அவனும் நானும் சேம் தாங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬಡ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ರು ಕೂಡ ಅವನು ನಾನು ಸಮ ಎಂಬುದಾಗಿ. ஏழையா இருப்பது சாபம் அல்ல. ಅಲ್ಲಿ ಬಡವನಾಗಿರುವಂತದ್ದು ಶಾಪ ಅಲ್ಲ. ஏழை குடும்பத்தை பிறப்பது சாபம் அல்ல. ಬಡತನದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತದ್ದು ಅದು ಶಾಪವಲ್ಲ. மனிதனா இருப்பதுதான் ஆசீர்வாதம். ಅದು மனுஷனாகிறது ஆசீர்வாதம். ಮನುಷ್ಯನಾಗಿರುವುದೇ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. எதுக்குங்க? ಯಾಕೆ? யாரோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம? ஆண்டோடைய சாயல்லங்க. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು உங்க ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. வீட்டுல உங்க மனைவி ஆண்டோடைய சாயல்ல இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯು ಕೂಡ ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ஆண்டவருடைய ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சுவாசம் உங்க மனைவி மேல இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ಶ್ವಾಸ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಮೇಲೂ ಕೂಡ ಇದೆ. அதே போல மனைவிகளே உங்க கணவன் மேல ஆண்டவருடைய சுவாசம் இருக்கிறது. ಅದೇ ತರ ನಮ್ಮ ಗಂಡಂದಿರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಶ್ವಾಸ ಇದೆ இதை ದೇವರದು. என்னைக்கு நம்ம புரிஞ்சுகிட்டு இருதயத்துல அர்த்தம் பண்ணி கொடுக்கிறோமோ, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க, மத்தவர்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம கத்துக்குவோங்க. ಇದನ್ನ ಯಾವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ತೇವೆ ಆಗ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡೋದನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೇವೆ. அப்ப என்ன பாப்போம்? நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது கர்த்தருக்காக தான் செய்றோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ಆಗ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ ನಾ ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்ல. எனக்கு 10,000 ரூபாய்னா, ஐயோ நான் ஒரு வேஸ்ட்டுங்க, 10,000 ரூபாய் தான் சம்பளம், நான் வேஸ்ட் அப்படின்னு எடை போடுவாங்க. அவங்களே எடை போடுவாங்க. ಅನೇಕರು ಅಯ್ಯೋ ನನಗೆ ಕೇವಲ 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಎಂಬುದಾಗಿ ತಮ್ಮನ್ನೇ ನಾವು ಸಂತೋಷ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಅವಕಾಶನ ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. ரொம்ப கீழ நினைப்பாங்க அவங்களே. ತಮ್ಮನ್ನ ತಾವು ತುಂಬಾ ಕೀಳಾಗಿ ನೆನೆಸ್ಕೊತಾರೆ. நாளைக்கு அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் ஆயிடுச்சுன்னு வந்துச்சுங்க. ನಾಳೆ ಅವ್ರಿಗೆ 50,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಆಯ್ತು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அவர் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு ரோட்ல பாக்குறாரு. ಆಗ 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋರ್ನ ரோடல் ನೋಡ್ತಾರೆ. ರೋಡಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. எப்படி நினைப்பாரு அவரை பார்த்து இவரு? ಈಗ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಏನನ್ನ ಹೇಳ್ತಾರೆ? என்ன நினைப்பாரு? டேய் நான் 50,000 ரூபாடா, நீ 10,000 ரூபாடா, நீ ஒரு வேஸ்ட், நான் தான்டா கிரேட் அப்படின்னு. ನಾನು 50,000 ಸಂಬಳ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ, ನೀನು 10,000, ನೀನು ವೇಸ್ಟ್, ನಾನು ಗ್ರೇಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் சொல்றேன் கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நான் சொல்றேன், நம்ம யாரும் கிரேட் இல்ல. ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாம் சமங்க. ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರೇ, ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಾವು ಯಾರು ಕೂಡ ಮೇಲು ಕೀಳಲ್ಲ. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮಾನ. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳು. ஆண்டவருடைய சுவாசத்தை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம. ದೇವರ ಶ್ವಾಸವನ್ನ ನಾವು ಪಡ್ಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ. சோ ரோட பெருக்கிற, பாத்ரூம் கிளீன் பண்ற அம்மாவும் சேம் தான். ஏசி ரூம்ல சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சேம் தாங்க. ರೋಡ್ ಕೆಲಸಗಳನ್ನ ಕಸ ಗುಡಿಸುವಂತ ಅವರು ಕೂಡ ಮತ್ತು ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಎಸಿ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡುವಂತವರು ಕೂಡ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸಮಾನರು. ஐயோ இது கீழான வேலை, இது மேலான வேலை, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ಇದು ಕೀಳಾದ ಕೆಲಸ, ಅದು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ பைபிள் ಮಾಡಬೇಡಿ. சொல்லுது கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல, எதை செய்தாலும் யாருக்கென்று செய்றீர்கள்? கர்த்தருக்கென்று செய்றீர்கள், மனிதருக்காக அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. ಕೊಲೊಸ್ಸೆ 3:26 ಹೇಳುವಾಗ ನೀವೇನೇ ಮಾಡಿದ್ರು ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿ. நீங்க ஆட்டோ டிரைவரா, பெஸ்ட் ஆட்டோ டிரைவரா இருக்க பாருங்க. ನೀನು ಆಟೋ ಡ್ರೈವರ್ ಆಗಿದ್ರೆ ಬೆಸ್ಟ್ ಆಟೋ ಡ್ರೈವರ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ನೋಡಿ. நீங்க ரோடு பெருக்குறீங்களா, பெஸ்டா, ஏன் நான் சுத்தம் பண்ற ரோடு தான் பெஸ்டா இருக்கணும்னு சுத்தம் பண்ணுங்க. ನೀವು ರೋಡಲ್ಲಿ ಕಸ ಗುಡಿಸ್ತಾ ಇದ್ರೆ ನಾನು ತುಂಬಾ ಶುದ್ಧವಾಗಿ ನಾನು ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ உங்க வேலையை நீங்க பெருமையாய் செய்யுங்கள்.
ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನ ತುಂಬಾ ಮಹಿಮೆಯಿಂದ ನೀವು ಮಾಡಿ. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது இது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಕೊಟ್ಟಿರೋದು. அதிலே முறுமுறுக்க வேண்டாம் நம்ம. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಗುಣಗುಟ್ಟೋದು ಬೇಡ. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರೋಣ. ஆண்டவர் என்னை செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு நான் நன்றி சொல்லி வாழ்வோம். ದೇವರು ನನಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾನೆ, ಅವರು ನನಗೆ ಉಸಿರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ನಾನು ಆತನಿಗೆ ವಂದನೆ ಹೇಳುವವನಾಗಿರ್ತೀನಿ. இது சந்தோஷத்தை உண்டாக்குங்க. ಇದು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಉಂಟು டென்ஷன் எல்லாம் ಮಾಡುತ್ತೆ. தூக்கிறோம், பாரத்தெல்லாம் தூக்கிறோம். ஐயா பரவாயில்ல, எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி சந்தோஷமா இருப்போங்க. ನಾವು ಹಾಗಿರುವಾಗ ನಮ್ಮ ಭಾರವೆಲ್ಲ ಹೊರಟೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಮಗೆ ಕರ್ತರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕರ್ತರು ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನ ಒಂದು ಅನುಭವಿಸ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. உங்களை எப்படி எடை போடுறீங்க? ಹಾಗಾಗಿ ಈ ದಿನ ನೀವು ಯಾವ ರೀತಿ உங்களுடைய அடையாளம் எதுல இருக்குது? ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇದೆ? படிப்பா, பதவியா, உங்களுடைய பணமா? ವಿದ್ಯೆನ, ನಮ್ಮ ಹಣವ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೆಲಸವ? இல்லாட்டி ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவர் என்னோட கூட வாசம் செய்றார், அதான் உங்களுடைய அடையாளமா? ದೇವರು ನನ್ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿದ್ದೇನೆ, ಅದು ನನ್ನ ಗುರುತಾಗಿದೆಯಾ? அதான் ஃபர்ஸ்ட்ங்க. அதே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருப்பதுக்கு முதலாவது காரியம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு நிமித்தமா எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ಇಲ್ಲಿ ಪೌಲ ಹೇಳುವಾಗೆ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಕಸವೆಂದು ಎಣಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், ಎರಡನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್, 2வது அதிகாரம் 3-4 வசனம், பிலிப்பியர் 2:3-4 வசனம், ಫಿಲಿಪ್ಪಿ 2:3. 2ನೇ 3-4ನೇ ವಚನ. ஒன்றையும் வாதினாலாவது வாதினாலாவது ஆ. வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஆ. மனத்தாழ்மையினாலே ஓகே. ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவரும் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்னோட அவங்க மேன்மையானவர்கள் என்று எண்ணுங்க. அவனவன் அவனவன் தனக்கானவைகளே அல்ல தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. வேறவங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் நீங்க தயவு செய்து பாருங்க அப்படின்னு பவுல் சொல்றாருங்க. சோ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೀನಭಾವದಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ತನಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠವೆಂದು ಎಣಿಸಲಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಸ್ವಹಿತವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡದೆ ಪರಹಿತವನ್ನು ಸಹ ನೋಡಲಿ. ಇದರ ಅರ್ಥ ಏನು? இயேசு கிறிஸ்துட்ட 2 சீசர்கள் வந்தாங்க, யோவான் யாக்கோபு வந்தாங்க, மார்க் 10வது அதிகாரத்துல. ಇಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಬಳಿಗೆ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರು ಬಂದ್ರು, ಯೋಹಾನ್ ಮತ್ತು யாக்கோபு ಯಾಕೋಬ, அண்ணன் தம்பி ಇಬ್ರು ಅಣ್ಣ ಸಹೋದರರು. வந்து ஏசப்பா ஏசப்பா ಅವ್ರು ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರೇ, நீங்க இப்போ ராஜாவ போறீங்க. ನೀವು ಈಗ ರಾಜ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறாருன்னு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க ஏசப்பா எல்லாரையும் ஆள போறாரு இப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲ್ಬೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವರು ಎಲ್ಲರನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ನೆನೆಸಿದ್ದಾರೆ. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க ராஜா ஆனதுக்கு அப்புறம் என்ன ரைட் ஹேண்ட்ல என் தம்பிய லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ನೀನು ರಾಜ ಆದ್ಮೇಲೆ ನನ್ನ ಸಹೋದರನ ಬಲಗಡೆ ಮತ್ತು ನನ್ನನ್ನು ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ சித்தராமையா என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர், என்ன ஹோம் மினிஸ்டர் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ನನ್ನ ಫೈನಾನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್, ಇನ್ನೊಬ್ಬನ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರೋ ತರ. ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா? ನೀನ್ ಏನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾ? என்னுடைய பாடுகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ನನ್ನ ಒಂದು ಕಷ್ಟಗಳ ಬಗ್ಗೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? என்னது எதுக்கு இப்படி வந்து கேக்குறாங்க? ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಅವ್ರು ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೀಗೆ? எல்லா மனுஷனுக்குள்ளயும் என்ன இருக்கு? சுயம், நானு அப்படின்றது இருக்குங்க. ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸ್ವಹಿತ ಇದೆ, ನಾನು ಅನ್ನುವಂಥದ್ದು நானு, ಇದೆ. என் இன்ட்ரெஸ்ட் எந்ததான் நடக்கணும், என் வழிதான் நடக்கணும், ಇದು ನಾನು, ನನ್ನ ಒಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್, ಅದು ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕೆಂಬ. என் ஆசைப்படி நடக்கலனா அது யாரா இருந்தாலும் நான் அவங்க மேல கோவப்படுவேன், அவங்க என்ன வேணா நான் பண்ணுவேன். ಅವರು ನನ್ನ ಒಂದು ಯೋಚನೆಯಂತೆ ನಡೀಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ಆದ್ರೂ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. செல்ஃப் அப்படின்றது, சுயம் என்றது நம்மளுக்குள்ள இருக்கு. ಆ ಸ್ವಹಿತ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ஒரு உதாரணம் சொல்றேன். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சாப்பிட போறீங்க ஹோட்டலுக்கு. ನೀವೆಲ್ಲ ಸ್ನೇಹಿತರು ಒಂದು ಹೋಟೆಲ್ಗೆ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ. ஒரு பிளேட் தந்தூரி சிக்கன் ஃபுல் சொல்றீங்க. ಒಂದು ಪ್ಲೇಟ್ ತಂದೂರಿ ಚಿಕನ್ ಫುಲ್ ಪ್ಲೇಟ್ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿರ್ತೀರಾ. அந்த சர்வர் வெயிட்டர் என்ன பண்றான், அந்த தந்தூரி சிக்கன் அப்படியே பீஸ் எல்லாம் கொண்டு அப்படியே கொண்டாரான். ಆ ಸೇವಕ ಒಂದು ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. ನೀವು ಮೊದಲು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ. எந்த பீஸ் எடுப்பீங்க? ನೀವು ಯಾವ ಒಂದು ಪೀಸನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ? இருக்கிறதுலயே எலும்பு கம்மியா கறி நிறைய இருக்கணும், அதை தான் எடுப்பீங்க. ಇರೋದ್ರಲ್ಲೇ ಮೂಳೆ ಕಡಿಮೆ ಇರೋದು, ಮಾಂಸ ಜಾಸ್ತಿ ಇರೋದನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. சும்மா சின்ன பீஸை எடுக்கவே மாட்டீங்க ಆ கண்டிப்பா. ಚಿಕ್ಕದನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದೇ கரெக்டா ಇಲ್ಲ. ராங்காங்க. ஏன் இப்படி பண்றோம் நம்ம? ಯಾಕೆ ನಾವ್ ಹೀಗ್ ಮಾಡ್ತೀವಿ? அது சுயம். ಸ್ವಹಿತ. மத்தவன் சின்ன பீஸ் தினாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய பீஸ் வேணும். ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಚಿಕ್ಕದಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನನಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಪೀಸ್ ಬೇಕು. இதான் இது வச்சு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இது வந்து பை டிஃபால்ட் மிஷின் தயாரிக்கும் போது இப்படிதான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಷಿನ್ ಇದ್ದ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹುಟ್ಟಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. அதான் பெர்க்மன் ஐயா பாடுறாரு, சுயமெண்ணில் சாக வேண்டும், நீரெண்ணில் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ನಮ್ಮ ಸ್ವಯಂ ನೀತಿ ಅದು ಕೆಳಗಾಗ್ಬೇಕು, ನೀನು ಮಹಿಮೆ ಪಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹಾಡ್ತಾರೆ. சுயம், ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಒಂದು ಸ್ವಹಿತ ಇದೆ. என்னுடைய இது நான்
என் வேலை நடக்கணும் அப்படின்றது. ಎಲ್ಲರಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಕೆಲಸ ನಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றேங்க, சந்தோஷமே போயிடுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமே இருக்க முடியாது நம்ம சுயமா இருந்தோம் நாங்க. ನಾವು ಹಾಗಿದ್ರೆ ಕರ್ತನಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷ ಅದು ಹೊರಟೇ ಹೋಗುತ್ತೆ. சுய இச்சைப்படி, சுய ஆசைப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, நம்ம சந்தோஷம் மூட்டை கட்டி வச்சிரலாங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது. உலக பிரகாரமான சந்தோஷம் கொஞ்சம் இருக்கலாம். பட் கர்த்தருக்குள்ள சந்தோஷம் போயிடுங்க. ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಲೋಕದ ಒಂದು ಸಂತೋಷ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ದೇವರೊಟ್ಟಿಗಿರುವಂತಹ ಸಂತೋಷ ಅದು ಹೊರಟೋಗುತ್ತೆ. சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து கேட்கிறார். ಹಾಗಾಗಿ ದೇವರು ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நம்ம மத்தவர்களை என்னுடைய ஆசைக்கு மேல மத்தவர்களை நம்ம பார்க்கிறோமா? ನಮ್ಮ ಆಸೆಗಳ ಮೇಲೆ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವ. குடும்பம் எடுத்துக்குவோம், கணவன் மனைவி எடுத்துக்குவோம். ಒಬ್ಬ ಒಂದು ಕುಟುಂಬ ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನ ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அருமையான குடும்பத்துக்கு அழகு என்னன்னா, ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಕುಟುಂಬದ ಒಂದು ಸೌಂದರ್ಯ ಏನಂದ್ರೆ, ஹஸ்பண்டுக்கு தெரியும் அவர் சுயநலவாதின்னு அவருக்கு தெரியும். ಆ ಗಂಡನಿಗೆ ಗೊತ್ತು ಅವರು ಸ್ವಹಿತವನ್ನ ಬಯಸುವವರು ಎಂಬುದಾಗಿ. மனைவிக்கும் தெரியும் நான் சுயநலவாதின்னு மனைவிக்கும் தெரியும். ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತು ನಾನು ಸ್ವಹಿತವನ್ನ ಬಯಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு தெரியும். ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த 5வது வசனத்துல இருந்து 11வது வசனம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ல இருந்து ಫಿಲಿಪ್ಪಿ 11 வரைக்கும் பார்க்கிறோம். 2:5 11 ನೋಡೋದಾದ್ರೆ, ஆண்டவருடைய சாயல் ஆண்டவருக்கு சமமா இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು தன்னைத்தான் வெறுமையாக்கி ஒண்ணில்லாமாக்கி உலகத்துல மனுஷனாய் வந்தாராங்க. ತನ್ನನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தன்னை ஒண்ணில்லாம ஆக்கி பூமிக்கு வந்தாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ತಮ್ಮನ್ನ ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. நம்ம வீட்டுல நம்ம ஏன் நம்மள ஒண்ணில்லாம ஆக்கிக் கொள்ள முடியாது? நான் எப்படி என் மனைவியை சேவிக்க முடியும்? ನಾವು ನಮ್ಮ அப்படின்றத நம்ம ஏன் சொல்ல முடியாது? ನಾವು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಆಗೋದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತಿದ್ದೀವಿ. மனைவியோட ஆசை என்னன்னா என் கணவனை நான் எப்படி சேவிக்க முடியும்? ಹೆಂಡತಿಯ ಆಸೆ ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಗಂಡನನ್ನ ಹೇಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ ஒருத்தர் நம்ம சேவை மனத்தாண்மையோட நம்ம குடும்பங்களை நடத்தும் போது அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷ சமாதானம் இருக்குங்க. ಈ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಾ ಮನೋಭಾವನೆಯಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತೆ. பட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வராதுங்க அது. ಅದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನಮಗೆ ಬರೋದಿಲ್ಲ. மத்தவர்கள் நம்ம ஆசை தான் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைப்போங்க. ಅನೇಕರು ನಮ್ಮ ಆಸೆನೇ ನೆರವೇರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பேதுரு? ಇಲ್ಲಿ 1 ಪೇತ್ರ 3:7 ಪೇತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, புருஷர்களே உங்க மனைவிகளோட விவேகத்தோட நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ಪುರುಷರೇ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯವರೊಟ್ಟಿಗೆ ವಿವೇಕದಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வைஃப். புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்க வைஃப் அப்படின்னு சொல்லுது வசனம். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இது ஆண்டவர் நம்மளுக்குள்ள கிரியை செய்யலனா நம்ம புரிஞ்சுக்க முடியாதுங்க மனுஷங்கள. ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சோ நம்ம சர்ச்சிலயும் அப்படிதான் அதே மாதிரி. ಹಾಗೇನೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅದೇ நம்ம ರೀತಿಯಾಗಿ எப்படி இப்ப நீங்க புது விசுவாசியா இருக்கலாம், பழைய விசுவாசியா இருக்கலாம். நம்ம பரவாயில்ல, நம்ம பழைய விசுவாசியோ புது விசுவாசியோ எல்லாரும் கர்த்தருக்குள்ள சமம் தான் நம்ம. ನಾವು ಹಳೆ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಮಾನರೇ. எத்தனை பேர் போய் நீங்க புதுசா சர்ச்சில் யாராவது பார்த்து வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, எத்தனை பேர் போய் பிரதர் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க எங்க இருந்து வரீங்க, எத்தனை பேர் நம்ம விசாரிச்சிருக்கிறோம்? ಹಾಗಾಗಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಂತ ಸಹೋದರಿಯರನ್ನ ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ವಿಚಾರಿಸಿದೀವಿ. நான் வெளிநாட்டுல ஒரு ஊர்ல இருந்தேங்க. ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಊರಲ್ಲಿ ಅವರಿದ್ರು. நான் புதுசா அந்த ஊருக்கு போயிருந்தேங்க. ಹೊಸದಾಗಿ ಆ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ರು. ஒரு சர்ச்சுக்கு போனேங்க. ಒಂದು ಚರ್ಚ್ಗೆ ಅವರು ಹೋದ್ರು. சர்ச் முடிஞ்சிச்சு, எல்லாம் அவங்களுக்குள்ளே எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ಚರ್ಚ್ ಮುಗಿದಾಯ್ತು, ಎಲ್ಲರೂ ಅವರವರ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಗೆ ಅವ್ರವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. யாரும் என்ன விசாரிக்க ஆள் இல்லைங்க. ಆ ಸಹೋದರನ ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ಆಗ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಆಯ್ತು. நான் சர்ச் முடிஞ்சிச்சு அப்படியே நின்னுட்டே இருக்கிறேன், யாராவது வருவாங்களா பேச அப்படின்னு யாரும் வரலங்க. ಚರ್ಚ್ ಮುಗಿದ ಮೇಲೆ ನಾನು ನಿಂತ್ಕೊಂಡೇ ಇದ್ದೀನಿ, ಯಾರನ್ನ ಬರ್ತಾರ. எல்லாரும் அவங்க வேலையில எல்லாம் பிஸியா இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಅವ್ರವ್ರ ಕೆಲಸದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬಿಸಿ ಆಗಿದ್ದಾರೆ. எனக்கு ரொம்ப பேஜாராயிருச்சு. ಆಗ ಸಹೋದರಿಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಯ್ತು. சரி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் வருவோம் அப்படின்னு வந்தேங்க. ಸರಿ ಮತ್ತೆ ಮುಂದಿನ ವಾರ ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಬಂದೆ. அடுத்த வாரமும் யாரும் பேசலங்க என்ன பார்த்து. ಮತ್ತೆ ಬರುವ ವಾರವೂ ಕೂಡ ಯಾರು ನನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்னடா இது, நம்ம வரோம் என்ன நம்ம கருப்பு தோல் அதனாலயா, எல்லாம் வெள்ளை தோல் ஆளுகிட்ட தான் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ಅಯ್ಯೋ, ನಾನು ಕಪ್ಪ ಇರೋದು ಬೆಳ್ಳಗಿರೋದು ಈ ರೀತಿಯಾದಂತ ಮನೋಭಾವನೆ ಇರೋದ್ರಿಂದ ಇವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ ಅನ್ನೋದ ಒಂದು ಭೇದ ಉಂಟಾಯ್ತು. 3வது வாரம் திருப்பி வந்தேங்க. ಮತ್ತೆ 3ನೇ ವಾರನೂ ಬಂದೆ. வரும்போது ஒரு வயசான ஒரு தாத்தா பிரதர் வெல்கம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாருங்க. ಆಗ ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ತಾತ ಬಂದು, ಸಹೋದರ ಹೇಗಿದ್ದೀರಾ, ಸ್ವಾಗತ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ಆಗ ಸಹೋದರಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. என்னையும் அக்செப்ட் பண்றாங்களே இந்த சர்ச்ல. ನನ್ನನ್ನು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಈ ಚರ್ಚ್ ಅವರು ಅನ್ನೋದಾಗಿ. ஓடி போய் அவர் என்ன பண்ணாரு, வயசானவர், உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பிரதர் வாங்க இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கட்டலாம் போய் என்ன இன்ட்ரோ듀ce பண்ணி விட்டாருங்க. ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿ ನೀರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬ ಇಬ್ರು ಸಹೋದರರ ಜೊತೆಗೆ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ರು. ஒரு சின்ன காரியம் இது. ಇದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆனா என் வாழ்க்கையில இன்னும் மறக்க முடியாத காரியம். ಆದ್ರೆ ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮರೆಯಲೇ ಆಗದೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்ம
அங்கீகாரம் படுக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோங்க நம்ம எல்லாம். ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನ ಅಂಗೀಕರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೀವಿ. சோ எந்த அளவுக்கு நம்ம ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்தி மற்றவர்களுக்காக நம்ம வந்து செய்றோம் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಆಸೆಗಳನ್ನ ಕಟ್ಟಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ನಾವು ಯಾವಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, அதாங்க நிஜமான சந்தோஷம். ಅದೇ ನಿಜವಾದಂತ ಸಂತೋಷ. என்னைக்கு நான் என் சுயத்தை மற்றவர்களுக்காக நான் கொடுக்கிறேனோ அன்னைக்கு தாங்க சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಸ್ವಹಿತವನ್ನ ನಾನು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡ್ತೀನೋ ಅದೇ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. இன்னைக்கு பாருங்க உலகம் எல்லாம் பாருங்க இன்னைக்கு ಈ ದಿನ ನೀವು ಈ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ எனக்கு என்ன நடக்கும்? என்ன ஜெனரேஷன் இன்னைக்கு? செல்ஃபி ஜெனரேஷன். செல்ஃப் அதுலயே செல்ஃப்ன்றது வேர்ட் வந்துச்சு பாருங்க. சுய ஜெனரேஷன். நான் எப்படி இருக்கிறேன்? என் மூஞ்சி எப்படி இருக்குது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அதுதான் வந்து சொல்லுவாங்க ஜனங்க. ಈ ದಿನ ನಾವೆಲ್ಲ ಸೆಲ್ಫಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬಂದಿದೆ. ಸರ್ ನಾನು ಹೇಗಿದ್ದೇನೆ, ಈ ಲೋಕ ಎಲ್ಲ ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ನೋಡ್ತಾ ಇದೆ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டபுள் ரோட்ல 2 சிஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ಡಬಲ್ ರೋಡಿಂದ ಸಹೋದರಿಯರು ಬ್ರದರ್ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. பிரதர் வாங்க வாங்க இங்க ஒரு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாங்க அப்படின்றாங்க. ಸಹೋದರ ಬೇಗ ಬನ್ನಿ, ಇಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ எனக்கு ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப சந்தோஷம். நம்ம சர்ச் ஆட்கள் மத்தவங்களுடைய நலத்தை குறித்து எவ்வளவு கரிசனையா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சைடு. ಸಹೋದರರಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ಒಂದ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಸಹೋದರಿಯರು, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರೋರು ಈ ರೀತಿಯಾದಂತ ಬೇರೆಯವರ ಕಷ್ಟವನ್ನ ನೋಡಿ ಎಷ್ಟೊಂದು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அங்க அந்த அம்மாக்கு வயிறு வீங்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்குது. அழுதுட்டு இருக்குது. வலியில அழுதுட்டு இருக்குது அந்த அம்மா. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ತಾಯಿ ತುಂಬಾ ಕಷ್ಟದಿಂದ ಅವರ ಹೊಟ್ಟೆ ಒಂದು ಉಬ್ಬವಾಗಿ ಅವರು ತುಂಬಾ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த 25 பேர் வீட்டு வெளியே நிக்கறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು 25 ಜನ ಮನೆ ಹೊರಗಡೆ சரி, ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் நினைக்கிறேன் இதை ஹெல்ப் பண்ண போறாங்க போலன்னு நினைக்கிறேன். ಅವರೆಲ್ಲ ಇವ್ರು ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ರು ಅವರೆಲ್ಲರೂ ಸಹಾಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சும்ನೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த சிஸ்டருக்கு ஜோம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ಆಗ ಸಹೋದರರು ಹೋಗಿ ಒಳಗೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. அப்போ யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿರೋರು ಯಾರು ಸಹಾಯಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. நல்ல வேளை மரியப்பா பாஸ்டர் அங்கதான் இருந்தாரு. இல்ல பிரதர் நீங்க மரியப்பா பாஸ்டர் அங்கதான் இருந்தாரு அந்த டைம். ಅಲ್ಲಿ ಮರಿಯಪ್ಪ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆಗೆ ಇದ್ರು. தூக்கி அந்த அம்மா உட்கார வச்சு சேர்ல ಆಗ ಸಹೋದರರು ಇಬ್ರು ಸೇರಿ ಅವ್ರನ್ನ ಒಂದು ಚೇರ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ್ಸಿದ್ವಿ, ಎತ್ತಿ. தூக்கிட்டு அப்படியே ரோட்ல அப்படியே சேர தூக்கிட்டு அப்படியே போய் ஆட்டோல ஏத்தி உட்கார வச்சு அவங்களை கூட்டு போனோம். ಹಾಗೆ ಚೇರ್ ಸಮೇತ ಅವ್ರನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಆಟೋದಲ್ಲಿ ಕೂಡ್ಸ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ವಿ ನಾವು. சொந்த தங்கச்சி வரல. ಅಲ್ಲಿ ಸ್ವಂತ ಸಹೋದರಿ ಕೂಡ ಬರ್ಲಿಲ್ಲ. சொந்த தாய் மாமா வரல. ಅಲ್ಲಿ ಸ್ವಂತ ಅತ್ತೆ ಮಾವ ತಾಯಿ ಕೂಡ ಬರ್ಲಿಲ್ಲ. தாய் மாமா சோதர் மாமா ಸಹೋದರ ಮಾವ ಅವರು ಸಹ ಬರ್ಲಿಲ್ಲ. யாரும் வரலங்க. ಅಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ಬರ್ಲಿಲ್ಲ. இந்த உலகத்துல வாழ்றவங்க நம்ம ಸೊ ಇಂತ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ವಿ. உதவி செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ಭಯ ಪಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. நல்ல சமாரியன் கதையில போல அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே தூரமா சரி ஓகே அப்படியே போட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க எல்லாரும். ಆ ನಲ್ಲ ಸಮಾರ್ಯದವನ ಕತೆ ಪ್ರಕಾರ ದೂರದಿಂದ ಅವರು ಓರೆಯಾಗಿ ಹೋಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது என் வேலை எனக்கு முக்கியம். ಹಾಗಾದ್ರೆ ಈ ನಮ್ಮ ಕೆಲಸ ನಮಗೆ ಮುಖ್ಯ. என் சொத்து எனக்கு முக்கியம். என் பிள்ளைகளை முக்கியம். என் வீடு எனக்கு முக்கியம். அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ನನ್ನ ಸ್ವತ್ತು ಮತ್ತೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಅಷ್ಟೇ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಇಂತ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ எப்படி ಇದ್ದೀವಿ. கர்த்தருடைய சந்தோஷம் வரும்? ಹಾಗಾದ್ರೆ ಇಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆனா ಕರ್ತನ நாங்களும் ಸಂತೋಷ. நம்மளும் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? வார வாரம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரோம். ಪ್ರತಿ ವಾರ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರ್ತೀವಿ. நம்மளுக்காக எல்லாத்தையும் வானத்தையே விட்டு எல்லா அதிகாரங்களையும் விட்டு நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ಈ ಲೋಕವನ್ನೇ ಅಂದ್ರೆ ಪರಲೋಕವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நம்மளுக்காக நசுக்கப்பட்ட, நம்மளுக்காக அடிக்கப்பட்ட, நம்மளுக்காக வேதனைப்பட்ட இயேசு கிறிஸ்துவை டெய்லி நம்ம பார்க்கிறோம். ನಮಗಾಗಿ ಅವರು ವೇದನೆಗಳನ್ನ ಅನುಭವಿಸಿದಂತ ದೇವರನ್ನ ಪ್ರತಿದಿನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனத்தில் சொல்றது போல மனுஷகுமாரன் ஊழியம் செய்து கொள்வதற்காக அல்ல செய்வதற்காக உலகத்துக்கு வந்தார் வசனத்தை படிக்கிறோம். ಮನುಷ್ಯ ಕುಮಾರರು ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾರ್ಕ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ இப்படி ನಾವು இந்த ನೋಡ್ತೀವಿ. சேவை பண்ற ஸ்வரூபியான இயேசு கிறிஸ்துவின் சேவைக்கு நம்ம காலை வந்து இயேசு கிறிஸ்து கழுவுறதை நம்ம பார்க்கிறோம். ಅಂತ ಒಬ್ಬ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವರು ಬೇರೆಯವರ ಕಾಲನ ತೊಳೆಯೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எப்படி நம்ம சுயமா இருக்க முடியும்? ಹಾಗಾಗಿ ನಾವು ಇಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ಯಾವಾಗ ಸ್ವಹಿತವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯ? மனத்தாண்மை தான் இயேசு கிறிஸ்து இருந்துச்சுன்னு 5வது வசனத்துல சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. தயவு செய்து நம்ம எப்படி நம்ம சேவை செய்யலாம்? அதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வேற எந்த உலகமே கொடுக்காத சந்தோஷம் இருக்குங்க. ಅಂತ ಒಂದು ಸ್ವಹಿತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ಅಂತ ಒಂದು ಈ ಲೋಕವೇ ಕೊಡದೇ ಇರುವಂತ ಸಂತೋಷ ಅದರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. வசனம் சொல்லுது, நீ மத்தவர்களுடைய தோட்டத்துக்கு நீ தண்ணி ஊத்துனா உன் தோட்டத்துக்கு ஆண்டவர் தண்ணி ஊத்துவார். ನೀನು ಬೇರೆಯವರ ತೋಟಕ್ಕಾಗಿ ನೀರನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ನಿನ್ನ ತೋಟಕ್ಕೆ ದೇವರ ನೀರನ್ನ ಹಾಕ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் செய்வாருங்க. ಇದನ್ನು ಕರ್ತರು ಮಾಡ್ತಾರೆ. தயவு செய்து மத்தவங்கள பத்தி தற்குறைவாய் பேசாதீங்க நம்ம சர்ச்சில். ಹಾಗಾಗಿ ಬೇರೆಯವರ ಕೊರತೆಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡೋದು ಬೇಡ. ஒருவேளை யாராவது போன் பண்ணிட்டு இந்த பிரதர் இப்படி சொல்றாரு தெரியுமா, இப்படி சொல்றா, தயவு செய்து அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நீங்க ನಿಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ಫೋನ್ ಮಾಡಿ ಆ ಸಹೋದರ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನೀವು ಯಾರು ಅವಕಾಶ ಕೊಡ್ಬೇಡಿ. அது விஷம். ಅದು ಒಂದು ವಿಷದ ರೀತಿಯಲ್ಲಿ மத்தவங்களை குறித்து நம்ம தப்பாய் நம்ம மைண்ட் யோசிக்க தெரிஞ்சிரும். ಅದು ಬೇರೆಯವರ ಒಂದು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಒಂದು ಯೋಚನೆ ಮಾಡೋದನ್ನ ಅದು ಕಲಿಸ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. நேருக்கு நேரா பேசுறீங்க நீங்க போயிட்டு. ಏನೇ ಇದ್ರು ನೇರವಾಗಿ ಅದನ್ನ ಮಾತಾಡಿ. நான் சொல்றேன், நம்ம சர்ச்சில இருந்து நம்ம உங்களை யாரையும் தரைக்குறைவா நம்ம பேச மாட்டோம். யாராவது வந்து பாஸ்டர் இப்படி பேசினார், உங்களை பத்தி இப்படி சொன்னாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து
நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கிட்ட வந்து நேரா வந்து பேசுங்க. நாங்க சொல்றோங்க. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಇಂಥ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳೋದಾದ್ರೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದರೆ ನೇರವಾಗಿ ಬಂದು ಮಾತಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ மத்தவர்களை நம்ம எப்படி கேர் பண்ண முடியும்? மத்தவங்கள பத்தி குறையா பேசக்கூடாது ஃபர்ஸ்ட். ನಾವು ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕೊರತೆಯನ್ನ ನೋಡಬಾರ್ದು. ஒருவருக்கு ஒருவர் ஜெபிங்கள். அது 2வது. ಅದು ಎರಡನೇದು, ನಾವು ಇತರರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நம்ம எனிமீஸ்க்காக கூட ஜெபிக்கணும். ನಮ್ಮ ವೈರಿಗಳಿಗಾಗಿ ಸಹ ನಾವು நம்ம ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எனிமீஸ்க்காக ஜெபிக்கும்போது அவங்களுக்கு நன்மை இல்ல. நம்மளுக்கு தான் அது நல்லது ஆக்சுவலா. நம்ம இருதயம் தான் நல்லா சந்தோஷமா இருக்கும். ನಾವು ವೈರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದಾದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಸಂತೋಷವಂತದ್ದು ಆಗಿರುತ್ತದೆ. ஆண்டவரே என்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டான். ದೇವರೇ, ಅವರು ನನಗೆ ಕೆಟ್ಟ ಮಾತಿನಿಂದ ಬೈದಿದ್ದಾನೆ, அவனை ஆசீர்வதிங்க. ಅವನನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. என் இருதயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೀನು என் ನೋಡ್ಕೊ. இருதயத்துல கசப்பு வந்துடக்கூடாது. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿಷಯ ಬರಬಾರ್ದು. அப்படி நீங்க வந்து ஜெபிங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஒருவேளை யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா நான் சொன்னேன்ல, அழுகிறவர்களோட போய் அழுங்க நீங்களும். ಹಾಗಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಳುವವರ ಜೊತೆಗೆ ನೀವು ಸೇರಿ ಅಳಿರಿ. சிரிக்கிறவங்க கூட போய் சிரிங்க நீங்க. வசனம் ரோமர் 12வது அதிகாரத்துல சொல்லுது. ಅಲ್ಲಿ ರೋಮ 12ರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಸಂತೋಷ ಪಡೋರ ಜೊತೆಗೆ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. ஆனா உலகம் என்ன பண்ணுது? நீ சந்தோஷப்பட்டா உலகம் அழும். நீ அழுதா உலகம் சந்தோஷப்படும். அதாங்க உலகம். ಆದ್ರೆ ಈ ಲೋಕ ನೀನು ಸಂತೋಷ ಪಟ್ರೆ ಅದು ಅಳುತ್ತೆ, ನೀನು ಅತ್ರೆ ಅದು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೆ. ಇದು ಈ ಲೋಕ. ஆனா கிறிஸ்தவ சபை ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಸಭೆ, அழுகிறவர்களோட அழுங்க, சிரிக்கிறவர்களோட சிரிங்க. ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತ ಸಭೆ ಅಳುವವರ ಜೊತೆಗೆ ಅಳಬೇಕು, ಸಂತೋಷ ಪಡೋರ ಜೊತೆಗೆ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. சேவை செய்வது, எனக்கு யார் சேவை செய்யட்டும், என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்காதீங்க. நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ನಾನು ಯಾರಿಗೆ ಆದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕು, ನಾನೇನ್ ಸೇವೆ ಮಾಡಿಸ್ಕೋಬೇಕಲ್ಲ, ನಾನು ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಿ. இந்த மனுஷனால எனக்கு என்ன லாபம்னு பார்க்காதீங்க. இந்த மனுஷனுக்கு நான் என்ன சேவை செய்யலாம்னு நீங்க பாருங்க. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ನನಗೆ ಏನ್ ಲಾಭ ಎಂಬುದನ್ನ ನೋಡ್ಬೇಡಿ, ನಾನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನ್ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿ. சடன்னா ஒரு வெள்ளம் போல ஒரு சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்புங்க. ಆಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕಿನ ಒಂದು ಸಂತೋಷ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ உங்க ಇರುತ್ತೆ. கையில பணமே இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க கூட போய் அவங்க கூட உட்கார்ந்து 2 நல்ல வார்த்தை பேசுனீங்களாலே போதுங்க. அதே சந்தோஷம். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವ್ರ ಜೊತೆ ಕುತ್ಕೊಂಡು 2 ಒಳ್ಳೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ಅದೇ ಸಂತೋಷ. அடுத்தது மூணாவது நம்மளுடைய சந்தோஷத்தை பிடுங்கிக் கொள்வது கவலை. ಮೂರನೇದು ನಮ್ಮ ಸಂತೋಷನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು, ಅದು ಒಂದು ಚಿಂತೆಯಾಗಿದೆ. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாதாங்க? கவலைப்படாமல். ನೀವು ಯಾವ ವಿಷಯ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த வாரம் யாரு கவலை இல்லாம இருந்தீங்க? கொஞ்சம் கையை தூக்குங்க. முடியாதுங்க, கஷ்டம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಚಿಂತೆ ಇಲ್ಲ ಇದ್ರಿ ಕೈ ತೋರಿಸಿ. ಇಲ್ಲ, ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. கஷ்டம். அது வந்து எப்படியோ வந்துரும். ஏதோ ஒரு கவலை வந்துருங்க. ನಮಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಚಿಂತೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ஒரே ஒரு கவலைன்ற விஷத்துக்கு ஒரே ஒரு மருந்து தாங்க இருக்கு. ಇಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮದ್ದು. ஏன்னா கவலை வந்துச்சுன்னா ஆண்டருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை நொறுக்கி விட்டுருங்க. அது ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿದ್ರೆ ಆ ಒಂದು ಸಂತೋಷ ಅಥವಾ ಒಂದು ನೋವು ಅದು ಮರ್ತು ಹೋಗುತ್ತೆ. அது இது ಮುರ್ದಾಕಿ- ஜட்ஜ் படுத்த ಅದನ್ನ ಜಜ್ಜಿ ಹಾಕ್ಬಿಡುತ್ತೆ. கர்த்தருக்குள்ள இருக்க சந்தோஷம் போயிடுங்க. ಆಗ ಕರ್ತನಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷ ನಮ್ಮಿಂದ ಹೊರಟೋಗ್ಬಿಡುತ್ತೆ. கர்த்தரே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிரும். மறந்துருவோம். கர்த்தரே நம்ம மறந்துருவோம் வரி வரும்போது. ಅಂತ ಒಂದು ಚಿಂತೆ ಬಂದಾಗ ನಾವು ಕರ್ತರೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮರ್ತು ಬಿಡ್ತೀವಿ. எதோ செஞ்சிட ஆரம்பிச்சிரும். நம்ம இஷ்டம் வந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவோம். ನಮ್ಮ ಇಷ್ಟ ಬಂದಾಗ ಏನೇನೋ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. கவலை என்ற விஷத்துக்கு மருந்து என்னது? ಚಿಂತೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಔಷಧಿ ಏನು? அதே வசனத்துல இருக்குங்க. என்னதுங்க? எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே. ஆமென். ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯೊಡನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. கவலை என்ற விஷத்துக்கு ஜெபம் தாங்க மருந்து. ಅಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಔಷಧಿ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம்னா என்னது? ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಏನು? இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு ஜெபிக்க வராது பிரதர், எனக்கு பெருசா ஜெபிக்க வராது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಏನು, ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ என் ಹೇಳ್ಬೋದು. ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா பிரதர்? ನನ್ನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವ್ರು ಕೇಳ್ತಾರ? மத்தேயு 6வது அதிகாரத்துல ஒருத்தர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் ஏசப்பா அவரை பத்தி சொல்றாரு. ಮತ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க எல்லாருக்கும் சொன்னதையே திருப்பி சொல்லுவாங்களாம். ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ದೇನೆ ತಿರುಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಂತೆ. அப்புறம் ஊரு அந்த எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா இருந்து அப்படியே பெரிய ஜெபம் பண்ணுவாங்களாம். ಅವರು ಎಲ್ಲಾ ಊರಿಗೆ ಕೇಳೋ ಹಾಗೆ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி ஜெபம் இல்ல, அது நிஜமான ஜெபம் இல்ல. ಅದ್ರಲ್ಲಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಂತದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு ஜெபம்னா என்ன. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. இருதயத்துல கவலை இருக்காதோ நான் சொல்லி தரேன் பாரு. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಇದೆ, ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಕೇಳು. என்ன சொல்றாரு? மத்தேயு 6வது அதிகாரத்துல, ಮತ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ. இதாங்க ஜெபம். ಇದೇ ನಿಜವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. 100 லெவல்ல அப்படியே கவலை 100 பிபி மாதிரி ஏறிச்சு கவலை அப்படின்னு வச்சுங்களேன்.
ನಮ್ಮ ಒಂದು ಚಿಂತೆ 100 BP ರೀತಿಯಲ್ಲಿ ಏರಿದೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, இதாகுமோ, அதாகுமோ, இதாகுமோ, அதுன்னு கவலை அப்படியே கவலைக்கு மேல கவலை ஏறிட்டே இருக்குது. அப்படியே உச்ச தலைக்கு ஏறிடுச்சு கவலை. ನಮ್ಮ ಚಿಂತೆ ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೋ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ ಮೇಲೆ ಏರ್ತಾ ಇದೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அப்போ ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு மருந்து. ಆಗ ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಔಷಧಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரலோகத்துல இருக்கிற அப்பாவே ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯೇ, அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ಆಗ ನಾವು ಅದನ್ನ ಹೇಳಿಕ್ அதாங்க ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀವಿ. ஜெபம். ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. அது ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே இந்த டென்ஷன் அப்படியே குறைஞ்சிருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಒಂದು ಚಿಂತೆ ನಮ್ಮನ್ನ ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಬರುತ್ತೆ. அப்பா அப்படின்னு சொல்லுங்க போதும். ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೂಗಿ உங்களுக்கு ஜெபிக்க தெரியலன்னு தெரியும். அப்பா சொல்ல தெரியுமா எல்லாருக்கும்? அப்பான்னு சொல்ல தெரியுமா? தெரியுமா இல்லையா? ஆமென். அப்பா சொல்லுங்க போதுங்க. ನಾವು ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. அப்பா என்னால முடியல. ಅಪ್ಪ ನನ್ನಿಂದ ಇದು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்பா என்னால இது சகிக்க முடியல. ಅಪ್ಪ ನನಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಸಹಿಸ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ அப்பா ಇಲ್ಲ. எனக்கு கோபம் வருது. ನನಗೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. அப்பா அவங்க இப்படி பேசிட்டாங்க. ಅವ್ರು ನನಗೆ ಹೀಗ್ ಮಾತಾಡ್ಬಿಟ್ರು. என்னால மறக்க முடியல அப்பா. ಅದನ್ನ ನನಗೆ ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ತಂದೆ. பரலோகத்துல இருக்கிற எங்க அப்பாவே, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆ, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮವು ಮಹಿಮೆ உம்முடைய ಹೊಂದಲಿ. ராஜ்யம் வரட்டும். ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. அப்படியே ஆண்டவர் இறங்கி வருவார் நம்ம இதயத்துல. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. அதாங்க ஜெபம். ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. எனக்கு ரொம்ப அந்த புதுசா ஆண்டுட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? அவங்க ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ಇಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. அன்னைக்கு ஒருத்தர் ரமேஷ் ஆண்டுட்ட வந்தாருங்க. ಅವತ್ತೊಬ್ಬ ರಮೇಶ್ ಅನ್ನುವಂತವರು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದ್ರು. இது எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? ಅವ್ರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் தான் ஏசப்பா ரமேஷ். ನಾನು ಏಸಪ್ಪ ರಮೇಶ. எங்க வீடு இது ஜெயநகர் 9th பிளாக்ல இருக்குப்பா. ನನ್ನ ಮನೆ ಜಯನಗರ 9th ಬ್ಲಾಕ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯಪ್ಪ. ஏசப்பா திட்டுவாரா? ஏய் என்னடா இப்படி ஜெபிக்க? எனக்கு அதுவும் தெரியாது. மிரட்டுறாரா ஏசப்பா? மிரட்டினாரா? மிரட்ட மாட்டாருங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವ್ರು ಬೈಲಿಲ್ಲ, சின்ன ಬೈಯೋದಿಲ್ಲ. பிள்ளை போல ஜெபிக்கிறாருங்க. ಅವ್ರು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. சின்ன பிள்ளை போல ஜெபிப்பது. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்றது. ಎಲ್ಲವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಹತ್ರ ಹೇಳೋದು. கவலை கண்ணீர் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கொடுக்கிறது. ಚಿಂತೆ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಹತ್ರ ಕೊಡೋದು. அதாங்க ஜெபம். ಅದೇ ನಿಜವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் உங்களுக்கு ஜெபம் மாதிரி அனுபவம் லைஃப்ல வேற எதுவும் இல்லங்க. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನುವಂತ ಅನುಭವ ನಿಮ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த 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 பொருள் சாப்பிட்டா நல்ல கிக்கு வரும்னு. ஜெபம் போல வேற எதுவும் இல்லங்க லைஃப்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದನ್ನ ನಾವು ತಿಂದ್ರೆ ಅಷ್ಟು ಒಂದು ಸಂತೋಷ, ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டா சரியான சாப்பாடுங்க. அப்படியே அப்படியே இருக்குங்க அப்படின்னுவாங்க. இல்ல ஜெபம் போல வேற எதுவும் இல்லங்க லைஃப்ல. ಅಂತ ಒಂದು ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಹಾಗಾದ್ರಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಜವಾದಂತ ಒಂದು ಸಂತೋಷ. சோ கவலை என்பதுக்கு மருந்து என்னதுங்க? ஜெபம்ங்க. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಚಿಂತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಔಷಧಿ ಅಂದ್ರೆ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ. சடனா ஏதோ ஒரு யோசனை வருது, கெட்ட யோசனை வருது, கோப யோசனை வருது, யார் பத்தியோ கோபம் வருது. உடனே ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இது வருது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಸಡನ್ ಆಗಿ ನಮ್ಗೆ ಯಾವ್ದೋ ಒಂದು ಕೋಪ ಬೇರೆಯವ್ರ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದ್ರೆ, ಏಸಪ್ಪ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக என்ன ஆகுமா? அந்த 6வது வசனம் படிச்சீங்களா? 7வது வசனம் பாருங்க என்ன ஆகும்? ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? 7வது வசனம். ಅಲ್ಲಿ 7ನೇ ವಚನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡಿ. அப்பொழுது ஆ. எல்லா புத்திக்கும் மேலான ஆ. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும். அப்படியே என்ன ஆயிருமா? நம்ம இருதயம் எங்கதான் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம இருதயத்தை சுத்தி ஒரு கோட்டை கட்டப்படுமா. அதான் கிரேக்க பாஷையில அது அர்த்தம். கேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டை. ನಮ್ಮ ಹೃದಯದ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಕೋಟೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥ. ஏன்னா என் இருதயத்தை கவலை அப்படியே பிடிக்க வருது. என் இருதயத்தை ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಈ ಚಿಂತೆ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. அந்த கவலை வரும்போது நான் உடனே ஆண்டவர்ட்ட ஏசப்பாட்ட அப்படியே நான் கேக்குறேன், ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து ಆ ಒಂದು ಚಿಂತೆ ಬರುವಾಗ ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. உடனே ஆண்டவர் பிறர் ஒரு கோட்டையை கட்டுறாரு. என் இருதயத்தை சுத்தி ஒரு கோட்டையை கட்டுறாரு. ಆಗ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಹೃದಯದ ಸುತ್ತ ಒಂದು ಕೋಟೆಯನ್ನ ಕಟ್ತಾರೆ. என்ன கோட்டை அது? ಅದೆಂತಹ ಕೋಟೆ? சமாதான கோட்டை. ಅದು ಸಮಾಧಾನ ಅನ್ನುವಂತ ಒಂದು அந்த ಕೋಟೆ. கோட்டை எதை சுத்துது? ಆ ಕೋಟೆ ಏನನ್ನ ಸುತ್ತಾ ಇದೆ? என் இருதயத்தை காத்துக்கொள்ளுது. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅದು என் ಕಾಪಾಡ್ತಾ மனதை ಇದೆ. காத்துக்கொள்ளுது. ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಅದು ಕಾಪಾಡ್ತಾ ಇದೆ. இதாங்க ஜெபம். ಇದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. நம்ம கவலை வருது, கோபம் வருது, உடனே நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம ஆண்டவர்ட்ட. ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ, ನಾವು ಸಡನ್ ಆಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பரலோகத்துல இருக்க எங்க அப்பாவே அப்படின்னு அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು நீங்க ಕೂಗ್ಬೇಕು. அப்பான்னு கூப்பிட்டாலே தெரிஞ்சிரும். ஒரு பிள்ளை அப்பான்னு சொல்லிச்சுன்னா அந்த அப்பாக்கு தெரிஞ்சிரும் என்ன கவலையில அந்த பிள்ளை கூப்பிடுதுன்னு. ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದ್ರೆ ಸಾಕು, ಎಂತ ಒಂದು ಚಿಂತೆ ಅದೇ ಆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அதான் மத்தேயு 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನಗೆ ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. அப்பாவுக்கு தெரியுங்க. ಎಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆண்டவர்ட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. ಆದ್ರೆ ದೇವ್ರಿಗೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ಬೇಕು. அந்த எந்த கவலை இருக்கோ உங்க லைஃப்ல இந்த வாரத்துல எதுக்கு கவலைப்பட்டீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் அந்த கவலை திருப்பி வந்துச்சுன்னா உடனே அப்பா அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. ನೀವು ಕಳೆದ ವಾರ ಯಾವ ಒಂದು ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದ್ರು, ತಿರ್ಗಾ ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ ಬಂದ್ರೆ ನೀವು ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் உங்களோட இறங்கி அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை, புதிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுப்பாருங்க. ದೇವರು ಖಂಡಿತ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದು ನಿಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾದಂತ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. சரி, 4வது காரியம், கடைசி காரியம் நான் முடிச்சிடுறேன். 2 நிமிஷம் தான் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். ಈಗ ಕೊನೆಯ ಒಂದು ಕಾರ್ಯ, பழைய காரியங்களின் ஞாபகம். ಹಳೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ನೆನಪು. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ಫಿಲಿಪ್ಪಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து போதும். பின்னானவைகளை என்ன பண்ற? மறந்து ಮರಂದು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಿದೆ ಬ್ರದರ್? ಹಳೆಯದನ್ನು ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿ. ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮರೆತು பின்னானவைகளை மறந்துடுறேன். ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾನು ಮರ್ತು ಬಿಡ್ತೀನಿ. சந்தோஷத்தை எது சந்தோஷத்தை திருடும்? சந்தோஷத்தை திருடுற இன்னொரு கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை எது திருடும்? ಕರ್ತನಿರುವಂತ ಸಂತೋಷವನ್ನ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನ ಕತ್ಕೊಳ್ತಾ ಇದೆ? பழைய மாவை அரைச்சிட்டே இருந்தா, பழைய மாவை திருப்பி திருப்பி அரைச்சிட்டே இருந்தா சந்தோஷம் போயிடுங்க. ಹಳೆಯ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ತಿರ್ಗಾ ಅದನ್ನ ನೆನಪಿಸ್ತಾ ಹೋದ டேப் ரெக்கார்டர் மாதிரி ரிவைண்ட் பண்ணு ப்ளே பண்ணு, ரிவைண்ட் பண்ணு ப்ளே பண்ணு, ரிவைண்ட் பண்ணு, ಟೇಪೇ ತೇಂಜಿரும் ஐயா. அப்படி ப்ளே பண்ணாதீங்க. ಹಾಗಾಗಿ ಟ್ರೇಪ್ ರೆಕಾರ್ಡ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ರಿವೈಂಡ್ ಮಾಡೋದು ಮತ್ತೆ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಈ ರೀತಿಯಾದಂತದ್ದು ನಮ್ಮನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಹಾಳು ಮಾಡುತ್ತೆ. பின்னானவைகளை மறந்து. ಹಿಂದಿನವುಗಳನ್ನ ಮರೆತು ಬಿಡಿ. நடந்துருச்சு பரவாயில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துருச்சு. 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டாங்க. அந்த பையன் பேசிட்டான், தெரியாம பேசிட்டான், மறந்துடலாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. 2-3 ಒಂದು 10 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅದೆಲ್ಲ ನಡೀತವನೇನೋ ಮಾತಾಡಿದ ಅದನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡಿ. பிசாசு என்ன பண்ணுவான்? அது அப்படியே மறக்காம அந்த கசப்புன்ற வேறு ஆழமாய் போகும்படி கசப்பு கசப்பு கசப்புன்றத வேரை ஆழப்படுத்திட்டே இருப்பான் நம்ம வாழ்க்கையில. ಆದ್ರೆ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕಹಿ ಆದಂತ ಒಂದು ಬೇರನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಅದನ್ನ ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾನೆ. மறக்க முடியல பழச. ಅದನ್ನ ಹಳೆದನ್ನ ಮರಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தயவு செய்து அப்படி இருக்காதீங்க தம்பி அப்படின்றார் ஆண்டவர். ಅದರಲ್ಲಿ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ದಯವಿಟ್ಟು ಆಗಿರ್ಬೇಡ ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ. பின்னானவைகளை மறந்து, பழைய காரியங்களை மறந்து நான் என்ன பண்ண போறேன்? ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮರೆತು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ என்ன ಇದ್ದೇನೆ? பண்றேன்? படிங்க அது முன்னாடி. பின்னானவைகளை மறந்து மறந்து முன்னானவைகளை நாடி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ. தேவன் அழைத்த ஆ. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பின்னாடி இருக்கிறத மறந்துட்டு என் முன்னாடி இருக்கிற கோலை நான் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க. ನಾನು ಹಿಂದಿನವುಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಮುಂದಿನವುಗಳನ್ನ ಆ ಗುರಿಯನ್ನ ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಬಗ್ಗಿದವನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க இப்படி இருந்து பாருங்க. பின்னானவைகளை மறந்துருங்க தயவு செய்து. இந்த வாரம் ஏதாவது யோசனைகள் வந்துச்சுன்னா, ஆண்டவரே அந்த பழைய காரியம் நடந்தது தான், முடிஞ்சிருச்சு, நான் உம்மை நோக்கி நான் ஓடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ನೀವು ಈ ವಾರ ಆ ಹಿಂದಿನ ಎಲ್ಲಾ ಕೈ ಘಟನೆಗಳನ್ನ ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನವುಗಳನ್ನ ನಾನು ನೋಡಿ ಓಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಈ ಒಂದು ஆண்டவரே ವಾರದಲ್ಲಿ என் ಯೋಚಿಸಿ. இருதயத்துல கசப்பு வந்துடக்கூடாது ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಂತ ಒಂದು ಕಹಿ ಭಾವನೆ ಬರಬಾರ್ದು அந்த ದೇವರೇ. கசப்பு வேற ஆயிடக்கூடாது ஆண்டவரே என் லைஃப்ல. ಈ ಒಂದು ಕಹಿಯಾದ ಭಾವನೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರಾಗಿರಬಾರ್ದು ದೇವರೇ. நீங்க ஜெபிங்க ஆண்டவர்ட்ட. நீங்க ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ. சில பேர், நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், என்கிட்ட பேச வரும்போது, பிரதர் அது மறக்க முடியல பிரதர் அப்படின்னு கண்ணீரோட சொல்லுவாங்க. ಅನೇಕ ಸಹೋದರರು ಬಂದು ಸಹೋದರರ ಬಳಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಹೇಳ್ತಾರೆ. நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தோட ஆண்டவர்ட்ட நீங்க போங்க. ಹಾಗಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಸಹೋದರ ನೀನು ಕಣ್ಣೀರಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ನೀನು உங்களுக்கு ಹೋಗು. விரோதமா நிறைய காரியங்கள் ஜனங்க செஞ்சிருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜನರು ನಿಮಗೆ ಮಾಡಿರ್ಬೋದು. ஆனா அது மறக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுப்பாரு. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಮರೆಯೋದಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா அது சங்கிலி மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி. ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಚೈನಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮ அது ಜೀವಿತದಲ್ಲಿ சங்கிலிகள் நம்ம முன்னாடி போக முடியாது. அந்த கசப்புகள் நம்மள பின்னாடி இழுக்குது. நம்ம முன்னாடி போக முடியாதுங்க. ಆ ಒಂದು ಕಹಿ ಭಾವನೆಗಳು ನಮ್ಮನ್ನ ಹಿಂದೆ ಎಳಿತಾ ಇರುತ್ತೆ. ಅದು ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. ಅದು ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் அந்த சங்கிலிகளை உடைப்பாராக. ಆ ಒಂದು ಚೈನನ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕ್ತಾರೆ. பழைய காரியங்களை குறித்து நீங்க மறந்துட்டு முன்னானவைகளை என்ன பண்ணணும், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும், நான் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றது அதை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. ಹಳೆಯ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನ ಸಂಗತಿಗಳಿಗೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೇಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚಿಸಿ. சரி, நேத்து இப்படி ஆயிருச்சு, போன வாரம் இப்படி ஆயிருச்சு, ஆண்டவரே நான் இனிமே உமக்காக நான் வாழணும், உம்மை பார்த்து அந்த ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னு நீங்க ஆண்டவரை நோக்கி, சிலுவையை நோக்கி நீங்க ஓடுங்க. ಹಳೆಯ ವಾರಗಳಲ್ಲಿ ಹೀಗಾಯ್ತು ದೇವರೇ, ನಾನು ಈಗ ಮುಂದಿನ ನನ್ನ ಆ ಸಿಲುಬೆಯನ್ನು ನೋಡಿ ನಾನು ಓಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೋಗಿ கர்த்தருக்குள்ளே என்ன பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருங்க. ತಿರುಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಿ. 4 காரியங்களை பார்த்தோங்க. ಇಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. நம்மளோட அடையாளம், ನಮ್ಮ ಒಂದು நம்மளோட எடை, நம்ம எப்படி எடை போடுறோம், அடையாளம் உலக கொடுக்கிற அடையாளம் இல்ல. லாஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்க. உலக கொடுக்கிற அடையாளம் அல்ல. ನಮ್ಮ ಒಂದು ಗುರುತು ಈ ಲೋಕ ಕೊಡುವಂತ ಒಂದು ಗುರುತಲ್ಲ. என்னது அது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சுவாசம் இருக்கு, அதான் அவர் என்ன நேசிக்கிறார், அதான் என்னுடைய அடையாளம். ನಾನು ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅವರ ಶ್ವಾಸ ನನ್ನಲ್ಲಿದೆ, ಅದೇ ನನ್ನ ಗುರುತಾಗಿರ್ಬೇಕು. ரெண்டாவது, மத்தவங்களை குறித்து என்ன பத்தியே சுயமா யோசிச்சுட்டு இருந்தா ஆண்டவருடைய சமாதானம் இருக்காது. மத்தவர்களுக்கு நான் எப்படி சேவை செய்வது இயேசு கிறிஸ்து போல் அப்படின்னு இருக்கும்போது கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ನಾನು ಒಂದು ಸ್ವಹಿತವನ್ನ ಮಾತ್ರ ಬಯಸದೆ, ನಾನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೇಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಯೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು. அடுத்தது, அந்த கவலை என்பது நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நசிக்கிறோம், பிடிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், ஜெபத்தின் மூலியமாய் தேவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். மூணாவது, ಆ ಚಿಂತೆ ನಮ್ಮನ್ನ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತ ಸಂತೋಷನ ತೆಗೆದು ಹಾಕ್ತೆ. ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗೋದು ಅದು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೆ. நாலாவது என்னது, 4ನೇದು, பின்னானவைகளை நினைச்சா சமாதானம் போயிடுங்க. ஆனா என்ன பண்றேன், பின்னானவைகளை மறந்து
முன்னானவர்களை நாடி நான் ஓடுறேங்க. 4வது. ನಮ್ಮ ಹಳೆಯ ಸಂಗತಿಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಅದು ಮರೆತು ಹಾಕುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಹೊಸ ಸಂಗತಿಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ದೇವ್ರ ಬಳಿಗೆ இந்த 4 ಓಡುತ್ತೀನಿ ಅಂತ. காரியம் ரொம்ப முக்கியங்க. ಈ 4 ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நிலை இல்லாத இந்த உலகத்துல இந்த 4 காரியம் முக்கியங்க. ನೆಲೆ ಇಲ್ದಿರುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈ 4 ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அது 4 நல்ல காலங்கள் இருக்கும்போது அந்த நல்ல சேர் வந்து எப்படி இருக்கும்? சேர் வந்து ஸ்டெடியா இருக்கும். அந்த 4 காலுக்கு 4 பேர் குடுத்திருக்கிறோம் பாருங்க. அதே போல அந்த 4 கால்களை ஸ்டெடியா இருக்கும்போது நம்ம லைஃபும் ஸ்டெடியா இருக்குங்க. ಆ ಚೇರ್ಗೆ ಹೇಗೆ 4 ಕಾಲುಗಳು ಅದೇ ರೀತಿನಲ್ಲಿ 4 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲ್ತಿದ್ದೇವೆ. ಈ 4 ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಲವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ.